எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். தேங்க்யூ. நான் பேசுறது வீடியோ ஆடியோ கிளியரா இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. அப்போ என்னோட பேர் அருண் ஜோதி, இன்டர்நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர். கடந்த ஒரு 7 வருடத்துக்கு மேலமா மைலேஷியல் பிஸ்னஸ் தான் லைஃப்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நாளில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்காக முதல்ல கடவுளுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணான வாழ்க்கையும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்தியா குரோங்கிற ஒரு பொக்கிஷமான ப்ராடக்ட் இது எல்லாத்தையுமே கொடுத்ததுக்காக கிரேட் மைலேஜ் ஸ்டைலுக்கும் மனமார்ந்த நன்றியை வந்துட்டு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்களோட மகா குருன்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுறதை மட்டுமே தன்னோட வாழ்நாள் லட்சியமா வச்சுட்டு இன்னைக்கு கூட இந்த ப்ரோக்ராமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் பயன்படுற வகையில இதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட கிரேட் லீடர், டாக்டரேட் வாங்கின நம்மளோட கிரேட் டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லீடர், எக்கோ சேம்பரோட சிஇஓ, நம்மளோட மகா குரு டாக்டர் மோகனன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த லீடர்ஸ், எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய லீடர்ஸ், மிஸ்டர் PL பினேஷ் சார், மிஸ்டர் PK மணிகண்டன் சார், மிஸ்டர் ராஜேஷ் சார், மிஸ்டர் மனோஜ் சார், அவங்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எக்கோ சேம்பரில் இருக்கக்கூடிய ஆல் டாப் லீடர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நமக்கு கிரேட் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நம்மளோட ரீஜனல் மேனேஜர் திலீப் சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு நம்மளோட இன்னொரு சப்போர்ட்டிவான ஒரு லீடர், நம்மளோட கிரேட் குரு வினோத் சாலமன் சார், அவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா எக்கோ சேம்பரோட லீடர்ஸையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் வருக வருக என வரவேற்கிறோம், வணக்கத்தை சொல்றோம். ரொம்ப முக்கியமா இன்னைக்கு எக்கோ சேம்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரையும் இந்த உலகத்தையே வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தொழிலா இருக்கு. அதை தன்னோட வாழ்க்கையாகவும் தொழிலாகவும் எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஊருக்கு உலகத்துக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் சோறு போட்டுட்டு இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், அவர்கள் அத்தனை பேரையும் எக்கோ சேம்பர் சார்பாக வருக வருகன வரவேற்கிறோம். உங்களோட வருகைக்கு மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய கைத்தட்டலோட வரவேற்றுக்கிறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல இந்தியா குரோ ப்ராடக்டோட ஒரு ட்ரைனிங் கேட்கறதுக்கு இத்தனை பேர் ஆர்வமா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஜூம்ல நிறைஞ்சு போச்சு. ஜூம்ல லிங்க் கிடைக்காதவங்க யூடியூப்ல வந்துட்டு லிங்க் வந்து குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டீம்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்துட்டு அதை டீமுக்கு சொல்லுங்க. ஜூமுக்குள்ள வர முடியலன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தத்தில் இருக்க வேண்டாம். அதுக்காக எக்கோ சேம்பர் மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கு. அவங்கெல்லாம் யூடியூப்ல பார்த்துக்கலாம். பட் ஜூம்ல பார்க்க போற லைவா பார்க்க போறது நீங்க தான். முன்னாடி வரவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பெஸ்டா கிடைக்கணும்ல, அதனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ யாருக்கும் மிஸ் ஆகாது, எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ட்ரைனிங் வந்து கட்டாயம் பார்க்க முடியும். ஓகே, நம்ம ட்ரைனிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் அருண் ஜோதிங்க. சொந்த ஊர் திருப்பூர் பக்கத்தில், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பெத்திக்குட்டைங்கிற வில்லேஜ். கோயம்புத்தூரில் டிகிரி படித்தோம், திருப்பூரில் வேலை பார்த்தோம், சொந்தமாக பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மைலேஜில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை, லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் இல்லை. பட் அந்த டைமில் மைலேஜில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. எடுத்து பண்ண ஒரு 3 மாதம் பார்ட் டைம் பண்ணோம். அதுக்கப்புறம் லைஃபே மைலேஜில் தான் முடிவு பண்ணி இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 7 வருஷம் மைலேஜில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இன்டர்நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ரேங்க்ல இருக்கும். இதுதான் இன்னைக்கு திருப்பூர்ல வந்துட்டு செட்டில்டு. ஓகேங்களா, இதுதான் அருண் ஜோதி. இனி யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்துட்டு யோசிக்க வேணாம். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இடத்துல இருந்து வந்த நபர் தான். இன்னைக்கு பர்டிகுலரா அக்ரி ப்ராடக்டை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2.5 வருஷமா இப்ப இருக்கக்கூடிய இந்திய அக்ரோவோட லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்துட்டு அதிகமாக ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இதுக்கு முன்னாடியும் இருக்கு. போஸ்ட்ரா சூப்பருங்கிறது முதல்ல போஸ்ட்ரான்னு இருந்துச்சு. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் கடந்த ஒரு 5-6 வருடமா வந்துட்டு நம்மளோட இந்திய அக்ரோ ப்ராடக்டை வந்துட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா 2 ஸ்டேட்லையும் இந்திய அக்ரோ ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா பயிர்களுக்குமே கொடுத்துருக்கோம். எஸ்டேட்டுகள்ல இருந்து எல்லா பயிர்களுக்குமே வந்துட்டு 99% என் டீம் மூலியமா எல்லா பயிர்களுக்கும் கொடுத்து சூப்பரான ரிசல்ட் எடுத்திருக்கோம்.
நிறைய ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு, நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. நேர்லயே நான் நிறைய தோட்டங்களை விசிட் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி டீம் மூலியமா நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதில் சூப்பரான ரிசல்ட் வந்துட்டு கண்ணில் பார்த்ததும் இருக்கு, வீடியோவை பார்த்தது, கேட்டது, டீம்ல டிஸ்கஸ் பண்ணது நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாருக்கும் பயன்படுற வகையில் ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம், சில விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தான் இந்த ட்ரைனிங் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அனுபவம், கொஞ்சம் கேள்வி ஞானம், அது போக நம்மளோட மேனேஜ்மெண்ட், நம்ம லீடர் சொல்லி கொடுத்தது, நம்ம மேனேஜ்மெண்ட்ல சயின்டிஸ்ட் சொல்லி கொடுத்தது, இந்த மாதிரி சில விஷயங்களை தொகுத்து தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 1 hour நம்மளோட இந்திய குரோ விவசாயத்துக்கான ப்ராடக்டை பத்தி மட்டும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச போறேன். பேசலாங்களா? பேசலாமா? பேசலாம்னா ஏதாச்சும் கைகையெல்லாம் காட்டலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு கை காட்டலாம், தம்ஸ் அப் காட்டலாம். ஓகேங்களா? எவ்வளவு வேணாலும் சவுண்ட் விடலாம், கிளாப் நல்லா பண்ணலாம். சார் ஜூம்ல தான் வந்து கேட்காதல்ல சார் அப்படின்னா கண்டிப்பா மனசுல கேட்குங்க. காதுல கேட்குதோ இல்லையோ மனசுல கேட்கும். ஓகே. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பா உற்சாகமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம ட்ரைனிங் செஷனுக்குள்ள போகலாம். இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் வந்துட்டு தெரியுதான்னு பாருங்க. ஷேர் ஆகுது சார். ஷேர் ஆகுதுங்களா? ஓகே. எஸ். செகண்ட்ஸ். ஷேர் ஆகுதுங்களா? கிளியர் சார். இந்தியா குரோ இமேஜ் கிளியரா இருக்கு. ஓகே. அப்போ நம்மளோட இந்த ட்ரைனிங் செஷன்ல பார்க்க போறது இந்தியா குரோ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரைனிங் வந்திருக்கிற நபர்கள்ல இங்க 2 விதமான விஷயத்த கலந்து கொடுக்கணுமா இருக்கு. ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கான ஒரு நாலேஜ், அதை தாண்டி ரொம்ப முக்கியம் வந்துட்டு விவசாயிகளுக்கான இந்த ப்ராடக்ட் என்ன ஏதுங்கிற நாலேஜ். இந்த ரெண்டையுமே கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பயன்படுத்த போற விவசாயிகளுக்கும் இதுல தகவல் தெரிய வேண்டியது இருக்கு. அதை கொடுக்க போற டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் சில விஷயங்கள் வந்து புரிய வேண்டியது இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து கலந்ததா தான் இனி அடுத்த ஒரு 1 hour ட்ரைனிங் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 90% ஒரு விவசாயிக்கு என்ன தெரியணுமோ அதுதான் இங்க ட்ரைனிங். ஸோ அது தெரிஞ்சாலே போதும், டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு 10% டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தேவையான விஷயமும் ஒரு 10% பேச வேண்டியது இருக்கு. ஒரு பிஸ்னஸ் டச்சோட வரும். ஓகேங்களா? ஸோ இங்க நோக்கம் வந்துட்டு விவசாயிகளுக்கு பயன்படணும் அப்படிங்கிறது தான். அது டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட்டரோட என்ன தேவையோ அதையும் கூட கொஞ்சம் ஃபில்ஃபில் பண்ற மாதிரி தான் இந்த ட்ரைனிங் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்ப நம்மளோட ப்ராடக்டோட நேம் இந்தியா குரோ அப்படின்னு சொல்றேன். இந்தியா அக்ரோ, இந்திய விவசாயம் தமிழ்ல சொல்லணும். ஸோ இதை கம்பைன் பண்ணி தான் இந்தியா குரோங்கிற நேம் வச்சிருக்கிறாங்க, நம்மளோட பிராண்டோட நேம். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் விவசாயம் எந்த அளவுக்கு இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிற சில விஷயம் வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உரம் விஷயத்திலையும் சரி, பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் சரி, ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி, பல கோடி டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. அது எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச விஷயம். பட் எல்லாரும் ஜென்ரலா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு 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 விஷயம் என்னன்னா, நான் கூட ஒரு இந்த இந்தியா கூட வர்றதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் நினைச்சது இந்தியாவில் கெமிக்கல் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க, இயற்கை விவசாயம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு புள்ளி விவரம், இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம், அதுலயும் நம்ம மை லைஃப் ஸ்டைல் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் பாக்குறப்போ நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட சரி பாதி இயற்கை விவசாயம் நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னைக்கும் விவசாயிகள் வந்துட்டு இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு தான் விரும்புறாங்க. யாரும் வந்து கெமிக்கலை பயன்படுத்துறதுக்கு பெரும்பாலும் யாரும் விரும்புறது இல்லை. வேற வழி இல்லாம ஒரு சிலர் கெமிக்கலுக்கு போறாங்களே தவிர இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து வந்து விவசாயிகள் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இயற்கை விவசாயம் நடக்குது. அதை வந்து பயோன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. இந்த 2 வார்த்தை பயன்படுத்துவாங்க இயற்கை விவசாயத்துல. ஆர்கானிக், பயோ ரெண்டுமே வந்துட்டு ஒரே அர்த்தம் கொடுக்கறது. ரைட்டுங்களா? ஸோ இயற்கை விவசாயம்
விவசாயம் நம்ம நாட்டுல இன்னைக்கும் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. விவசாயிகள் அதைத்தான் விரும்பி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சிக்கல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு அது லாபகரமானதா இல்ல. நிறைய வந்துட்டு அழிஞ்சு போறதோ இல்ல வந்துட்டு விளைச்சலை கிடைக்காம போறதோ அந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு. லாபகரமா திருப்திகரமா இல்லை இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு கூட. சோ அந்த இடத்துல தான் நம்ம இந்திய குரோ வந்துட்டு பெரிய ஒரு சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கு. இயற்கை விவசாயத்தை லாபகரமா திருப்திகரமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்குங்க. ரைட்டுங்களா? இதை தாண்டி இன்னைக்கு இந்திய அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்திய நாட்டை இயற்கை விவசாய நாடா மாத்தணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இந்திய அரசாங்கம் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அடுத்தடுத்த வருடங்கள் எவ்வளவு பண்ணணும், அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருக்கணும், 10 வருஷத்துல எப்படி இருக்கணுங்கிற எல்லாமே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரு நாள் இந்தியா முழுமைக்கும் இயற்கை விவசாய நாடா மாறத்தான் போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் போகுது. அதுல நிறைய ஸ்டேட் வைஸ் நிறைய சக்சஸ் வந்துட்டு இருக்கிற இடங்கள் எல்லாம் இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, நம்மளோட இந்தியாவில் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் இல்லை, ஒட்டுமொத்தமா விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஏக்கர்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இந்தியா ஒரு விவசாய நாடா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஏன்னா சும்மா இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு அவுட்லைனா கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவு நடக்குதுங்கிற விஷயமே நமக்கு தெரியாம இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில் ஒரு 17,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் விவசாயம் நடக்குது. அதாவது ஏக்கர் கணக்குல நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 43,96,60,000 ஏக்கர் விவசாயம் நடக்குதுங்க. அது இந்தியாவில் விடுங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டத்துல பாக்குறப்போ உலக அளவுல ஒரு 5வது இடத்துல இருக்கு இந்தியா. விவசாயம் நடக்கக்கூடிய பரப்பளவுல பாக்குறப்போ ஒரு 5வது இடத்துக்கு வருது இந்தியா. அதுல நம்மளோட தமிழ்நாடு கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 1,49,06,846 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. இந்திய தமிழ்நாடு கவர்மெண்டோட அக்ரி டிபார்ட்மெண்டோட வெப்சைட்ல இருந்து எடுத்த தகவல் படி கிட்டத்தட்ட 1.5 கோடி ஏக்கருங்க. 1.5 கோடி ஏக்கர் விவசாய நிலம் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு. 1.5 கோடி விவசாய நிலம். ஆனா அதுல பாதி கிட்ட வருஷத்துக்கு ஒரே ஒரு போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்களா இருக்கு. பாதிக்கு மேல 50% மேல 2 போகம் 3 போகம் விளையக்கூடியது இல்ல ரெகுலரா விளைச்சல் எடுக்கக்கூடிய நிலங்களா இருக்கு. பாதி ஒரு போகம் தான், மழையை மட்டும் எதிர்பார்த்து ஒரு போகம் மட்டும் பண்ணக்கூடியதா இருக்கு. ரைட்டுங்களா? சோ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல 1.5 கோடி ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு. இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க 1-2 மாவட்டங்கள் மட்டும் நான் காட்டுறேன். நமக்கு அதிகமா புள்ளி விவரம் தேவையில்லை, அதனால உதாரணத்துக்கு மட்டும் காட்டுறோம். இப்ப திருப்பூர்ல பக்கத்து மாவட்டம்னு பார்த்தா ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளிவிவர கணக்குப்படி பாக்குறப்போ கிட்டத்தட்ட 1,68,815 ஹெக்டர் நிலம் விவசாய நிலம்னு கணக்கில் இருக்கு. அது ஏக்கருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 4,19,440 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. ஈரோடு மாவட்டத்துல 4 லட்சம் ஏக்கர் வச்சுக்கோங்க, ரவுண்டா ஒரு ஃபிகர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 4 லட்சம் ஏக்கர் மேல விவசாய நிலம் ஈரோட்ல இருக்கு. சேலத்துல பாத்தீங்க அப்படின்னா 5,43,740 ஏக்கர் விவசாய நிலம்னு இருக்கு அரசாங்க கணக்குப்படி. ரைட்டுங்களா? இப்படி எல்லா மாவட்டத்திலும் இந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஒரு சில மாவட்டத்துல 3.5 லட்சம் ஏக்கர் இருக்கு, ஒரு சில மாவட்டத்துல 4, 3.25 இப்படி எல்லாம் இருக்கு. இதுல நான் முதலையே சொன்ன மாதிரி பாதி ஒரு போகம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. பாதிக்கு மேல 2 போகம் 3 போகம் வருஷம் பூரா விளைச்சல் இருக்கு. ஏன்னா தண்ணி வசதியை பொறுத்து நடக்குது. சோ எப்படி பார்த்தாலும் ரொம்ப வறண்ட மாவட்டங்களா இருந்தாலும் கூட இப்ப காரைக்குடி, தேவகோட்டை சிலை இல்ல சிவகங்கை மாவட்டம் எடுத்துக்கோங்க, ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்கோங்க. அங்க மழையை மட்டும் எதிர்பார்த்து விவசாயம் நடக்குது. அங்க ஒரு போகம் மட்டும் நடக்குதுன்னு வைங்க. எப்படி பார்த்தாலும் சராசரியா ஒரு 2 லட்சத்திலிருந்து ஒரு 3 லட்சம் ஏக்கர் கேரண்டியா ஒரு மாவட்டத்திலையும் விவசாயம் நடந்துகிட்டு இருக்குங்க. சோ சோர்ஸ்னு பாக்குறப்ப நமக்கு ஒரு 3 லட்சம் ஏக்கர் ஒரு மாவட்டத்துல விவசாயம் நடக்கிற பூமின்னு இருக்கு. சோ அதுல உதாரணத்துக்கு உங்களோட மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 2 லட்சம் ஏக்கர்ல தான் விவசாயம் நடக்குதுன்னே வைங்க. 4 லட்சம் 5 லட்சம் ஏக்கர்ல விட்டுருங்க. ஏன்னா தண்ணி வசதி கம்மி சார், எங்க மாவட்டத்துல எல்லாம் விவசாயம் கம்மியா தான் சார் நடக்குது அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டு பார்த்தாலும் ஒரு 2 லட்சம் ஏக்கர் ஒரு மாவட்டத்துல நடக்குதுன்னு வச்சாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு 2,000 ரூபாய்க்கு நம்மளோட இந்திய குரோ
ப்ராடக்ட் கொடுக்க முடியும். அது உரமோ மருந்தோ ஏதோ ஒன்று ஒரு ஸ்ப்ரேவோ ஏதோ ஒன்று கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்போ 2,00,000 ஏக்கருக்கு ஒரு 2,000 ரூபாய்க்கு நம்ம மருந்து இது உரம் கொடுக்க முடியும். மாசத்துக்கு ஆவரேஜ் 2,000 ரூபா, அதாவது ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு 24,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது. அப்படி கொடுக்க முடியும், கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. அது இந்த ட்ரைனிங் முடியறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி கொடுத்தா ஒரு மாசத்துக்கு 40 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் உங்களோட மாவட்டத்துல மினிமம் பண்ண முடியும். நல்ல தண்ணி வசதி இருந்து நடக்கிற இடத்துல 100 கோடியை கூட தாண்டி கூட டேர்ன் ஓவர் பண்றதுக்கு ஒரு மாவட்டத்துல வாய்ப்பு இருக்கு. இல்ல கம்மி பார்த்தாலும் ஒரு வறண்ட மாவட்டத்துல கூட பார்த்தாலும் கூட ஒரு 40 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஒரு மாசத்துக்கு பண்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 2,00,000 ஏக்கரையும் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டா அது இல்லை. ஒரு இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க 2,00,000 ஏக்கர் பண்ண வேண்டாம், 20,000 ஏக்கர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1000 ஏக்கர் மட்டும் நீங்க இந்தியா குரோ ப்ராடக்டை கொடுத்து கரெக்டா ரிசல்ட் எடுக்க முடிஞ்சா, ஒரு 1000 ஏக்கருக்கு மட்டும் ரெட் கலர்ல பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஒரு 1000 ஏக்கருக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க, ஒரு மாசத்துக்கு 2,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியுதானே? சராசரி எல்லா மாசமும் 2,000 இல்லை, ஒரு வருஷத்துல 24,000 ரைட்டுங்களா ஒரு ஏக்கருக்கு. இப்படி பண்ண முடியுது அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் ஒரு மாசத்துக்கு உங்க கணக்குல வரும். அப்ப 20 லட்சம் டேர்ன் ஓவர் ஒரு மாசம் உங்களுக்கு நடக்குதுன்னா நமக்கு R1 R2ன்னு பிசினஸ் டிவைட் பண்ணி பார்த்தா எஸ்டிபி மந்த்லி போனஸ் எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ மாசம் வந்துட்டு ஒரு 1,00,000 ரூபாய் வருமானம் ஒரு கேரண்டியா இதுல எடுக்க முடியும். வித்தவுட் இது டீம் இருக்கா டீம் இல்லையா அது விஷயமே இல்லை. டீம் பில்டு பண்ண முடியுதா, லீடர்ஷிப் இருக்கா, அதெல்லாம் வந்துட்டு இங்க விஷயம் இல்லை. ஒரு அக்ரிக்கான ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணாலும் கூட ஒரு 1000 ஏக்கர் அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பா கவர் பண்ண முடியும். ஒரு 1000 ஏக்கருக்கு நீங்க ப்ராடக்ட் மட்டும் சப்ளை பண்ண முடிஞ்சால், ரெகுலரா சப்ளை பண்ண முடிஞ்சால், இன்னும் சொல்ல போனா அந்த ஃபார்மருக்கு ஐடி போட்டு டீலர் பிரைஸுக்கு சப்ளை பண்ணாலும் கூட நீங்க எம்ஆர்பிக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஃபார்மர்ஸுக்கு ஐடி போடுங்க, அவங்க ஐடியிலேயே பர்ச்சேஸ் பண்ணி நீங்க கொடுங்க, இல்லை அவங்களே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டும். எப்படியோ ஒன்று நடந்தாலும் எஸ்டிபியிலேயே உங்களுக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் 1000 ஏக்கர் நீங்க கவர் பண்ண முடிஞ்சால். இல்ல சார் மாசம் 2,000 ரூபாய் ஜாஸ்தியா தெரியுது சார், அவ்வளவெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க சார் எங்க மாவட்டத்துல அப்படின்னா அதுல பாதி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஏக்கருக்கு 1,000 ரூபாய்க்கு ஒரு மாசம் அவங்க வாங்கட்டும், வருஷத்துக்கு 12,000 ரூபாய்க்கு அவங்க வாங்கினா கூட போதும். அப்படி பார்த்தாலும் 10 லட்சம் டேர்ன் ஓவர் கேரண்டி. 10 லட்சம் டேர்ன் ஓவர் கேரண்டின்னா உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் வருமானம் கேரண்டி. மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1000 ஏக்கர் போதும். அதே போது உங்களுக்கு 1,00,000 வரைக்கும் கூட இன்கம் எடுக்க முடியும். நான் சொல்றது ஒரு மாவட்டத்துல 2,00,000 ஏக்கருங்கிற சோர்ஸ் இருக்கு, அதுல இருந்து 1000 ஏக்கருங்கிறது ரொம்ப கம்மி தானே. நீங்க நினைச்சா அது 2,000 ஏக்கர் ஆக்கலாம், 5,000 ஏக்கர் ஆக்கலாம். சோ இதுக்குள்ள பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கான பெரிய ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கு, ஈவன் டீலர் பிரைஸ்ல ப்ராடக்ட் கொடுத்து மூவ் பண்ணாலே. ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியா குரோக்குள்ள எவ்வளவு பெரிய சோர்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சாதான் இந்த ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஏன் இதை கவனிக்கணும்னு உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா நம்ம எக்கோச்சம்பட் டீம்ல பாதிக்கு மேல நபர்கள் வந்துட்டு அக்ரி ப்ராடக்டோட நாலேஜ் இல்லாம இருக்கு. மற்ற ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய நாலேஜ் அக்ரி ப்ராடக்ட்ல இல்லாம இருக்கு. ரீசன் என்னன்னா இதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஸ்கோப் இருக்குன்னு புரியாம இருக்கு. ஸோ பேசிக்கா இது ஒண்ணு மைண்ட்ல வைங்க, கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப பெரிய சக்சஸ் இது த்ரூ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இது சக்சஸ் ஆக்கணும் அப்படின்னா நான் இவன் புள்ளி அவரை கணக்கெடுத்து வச்சுட்டு பிசினஸ் டார்கெட்டா பேசுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். நான் இதுதான் மெயினான பாயிண்ட். நம்ம இந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு, இவ்வளவு பெரிய ரீச் கொண்டு போக முடியும் அப்படின்னா அது எப்படி கொண்டு போக முடியும், எப்படி சக்சஸ் வரும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு 1000 ஏக்கரோ 2,000 ஏக்கரோ டார்கெட் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா பேசிக்கா உங்க மைண்ட்ல இதுதான் இருக்கணும், எத்திக்ஸ். இங்க எக்கோ சேம்பர் சொல்லி கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ், ஃபார்மர் கிட்ட மணி மைண்டோட டார்கெட் பண்ணுனா ஒர்க் அவுட் ஆகாது, அது தப்பான மைண்டும் கூட. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், இவ்வளவு பெரிய டேர்ன் ஓவர் காத்துக்கிட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய வருமானம் காத்துட்டு இருக்குன்னு நானே தான் சொன்னேன். ஆனா அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பேசிக்கா உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு விவசாயிக்கு முதல்ல நீங்க ஒரு வெல்விஷரா இருக்கும். ஒரு விவசாயிக்கு ஒரு விவசாயிகிட்ட பேச போறீங்க, ஒரு தோட்டத்துக்குள்ள போறீங்க அப்படின்னாலும் ஒரு விவசாயியை சந்திக்கிறீங்க அப்படின்னா உண்மையாலுமே அந்த விவசாயிக்கு நன்மை பண்ணணுங்கிறது முதல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது தான் அவரு மூலியமா நடக்கக்கூடிய பிசினஸ் என்ன, அது மூலியமா நமக்கு கிடைக்க போற பெனிஃபிட் என்னங்கிறதெல்லாம் செகண்ட் திங். ஃபர்ஸ்ட் நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் விவசாயி கூட வேணும்.
அவங்களோட நலம் விரும்பியா நீங்க மாறணும். இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண. அது உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயியா இருந்தாலும் சரி, யாருன்னே தெரியாத மூணாவது மனுஷன் விவசாயியா இருந்தாலும் சரி, விவசாயி அப்படின்னு பார்த்துட்டாலே நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது ஒரு வெல்விஷர். அவருக்கு தோட்டத்துல என்ன ப்ராப்ளம், விளைச்சல் கிடைக்கிறது பிரச்சனையா, புழு பூச்சி பிரச்சனையா, தண்ணீர் பிரச்சனையா, என்ன ப்ராப்ளம் அவருக்கு, அந்த ப்ராப்ளம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதும் அதுக்கு உண்மையாலுமே தீர்வை காண்கறதுக்கு முயற்சி பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கும். எடுத்தெடுப்புல எவ்வளவு பிசினஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஸோ இந்த மைண்ட் செட் பேசிக்கா உங்க மனசுக்குள்ள இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஒரு தோட்டத்துல ப்ராடக்ட் கொடுத்து அங்க வந்துட்டு நல்லது மட்டும் பண்ணணும்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்துட்டீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவர் மூலியமா 10 தோட்டத்துக்காரங்க ஈஸியா வந்துருவாங்க. பட் அது இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தேவை இந்த எத்திக்ஸ் மைண்ட்ல வச்சிருங்க. ஸோ நமக்கு இந்தியா குரோ பேசிக்கா உருவாக்கி இருக்கிறது எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா, செலவு குறைக்கணும், லாபத்தை அதிகப்படுத்தணும். இந்த நோக்கத்துல தான் உண்மையாலுமே இந்தியா குரோ உருவாக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா வந்துட்டு நமக்கு இந்த ட்ரைனிங் முடியிறப்ப உங்களுக்கு சில விஷயம் கண்டிப்பா புரிய வரும். ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தெரியறப்ப உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ இது இந்த நோக்கத்துல இந்தியா குரோட பேசிக்கே வந்துட்டு சயின்டிஸ்ட் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம மைண்ட்லயே நம்ம வைக்கணும். ஸோ ஃபார்மர்ஸுக்கு செலவை குறைக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான தீர்வையும் நம்ம கொடுக்கணும். இந்த மைண்டோட வந்துட்டு இந்த ட்ரைனிங்கும் பாருங்க. ஒரு விவசாயி சந்திச்சாலும் அதுக்காக சந்திங்க. ஓகே ஓகே. அப்போ நம்மளோட ப்ராடக்ட் இந்தியா குரோ, நம்மளோட பிராண்டு, நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு எதுல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோஸ்டிமுலண்ட் ஆக்ட் கீழே வரக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஆர்கானிக் பயோ அப்படின்னாலே வந்துட்டு அதுக்கு இன்னைக்கு இந்திய அரசாங்கம் புதுசாக சில சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அது பயோஸ்டிமுலண்ட் ஆக்ட்னு சொல்றது. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஓஃபார்ம் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷன் அவசியம் இல்லை. அது வந்துட்டு பழைய சர்டிஃபிகேஷன், அந்த மெத்தட் தேவையில்லை. ஸோ பேசிக்கா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்பிஓபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. 2001 இருந்து இருக்கு என்பிஓபி. ஸோ என்பிஓபி அபிடா அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கீழே வருது. இந்த என்பிஓபியோட சர்டிஃபிகேட் இருக்கணும். அவங்க இருந்துச்சுன்னா இயற்கை விவசாயத்துக்கான உரம், மருந்து, அது ஒரு என்ன சொல்றதுங்க, அதுக்கான ஒரு கேரண்டின்னு வச்சுக்கோங்க, என்பிஓபி சர்டிஃபிகேட் இருந்தால். ஸோ நம்மளோட இந்தியா குரோ வந்துட்டு என்பிஓபி சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய பிராண்டு நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுமே. ஸோ இது நமக்கு புரிஞ்சப்போ நம்மளை தயாரிக்கிற இந்த விரிக்ஷா ஆயுர்வேதா கான்செப்ட்ல வந்துட்டு தயார் பண்றாங்க. இதை தாண்டி இன்னைக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற புது சிஸ்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, G1, G2, G3ன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல G2 சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு, கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் G2 சர்டிஃபிகேட். ஸோ அந்த G2 சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்மளோட பிராண்டு இருக்கு. இந்தியா குரோ மேனுஃபேக்சரிங்கான G2 சர்டிஃபிகேட் இருக்கு. G3, G1 சர்டிஃபிகேஷன் வந்துட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் வந்துட்டு ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துடும். ஸோ இது பழைய சிஸ்டம்ல இருக்கிறவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு ஓஃபார்ம் மட்டும்தான் தெரியும். கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய புது சிஸ்டம் G1, G2, G3 தான் இனி எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளோடது ஆர்கானிக்ல என்பிஓபி இதுல வரும். ஓகே. ஸோ இந்த என்பிஓபி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எக்கோசெட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த எக்கோசெட்டுங்கிறது ஆர்கானிக்கான டெஸ்டிங் எல்லாம் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் இந்த எக்கோசெட் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட என்பிஓபி சர்டிஃபிகேட் தான் நீங்க இப்போ கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. இது எக்கோசெட்னு சொல்லுவோம், பட் ஆக்சுவலாக சொல்ல போகிறது இது கொடுக்கறது வந்துட்டு என்பிஓபி தான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எல்லா ப்ராடக்டோட நேமும் போட்டும் அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது இருக்கு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இந்த நம்மளோட இந்த எக்கோசெட் அப்படிங்கிறது என்பிஓபி கொடுக்குது. இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இவர் பக்கத்தில் நம்மளோட பியூஷ் கோயல் ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அவர் தான் வந்துட்டு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த அப்பிடா அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அப்பிடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது கீழே வருது. அப்பிடாவுக்கூட ஒரு முக்கியமான ஒரு வேலை தான் ஆர்கானிக். இந்தியாவில் ஆர்கானிக்கான இயற்கை விவசாயத்துக்கான சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது இந்த என்பிஓபி. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான வேலை என்பிஓபி பண்றது. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? இந்த என்பிஓபி இந்த ஆர்கானிக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 2
முக்கியமான ஏஜென்ட்ஸை யூஸ் பண்றாங்க. 2 இல்ல நிறைய இருக்கு. அதுல ரொம்ப பாப்புலர் ஆனது பயோசெட்டும் எக்கோசெட்டும். ஸோ அதுல நம்மளோடது எக்கோசெட் மூலியமா அந்த சர்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்பிஓபி கொடுத்த ஆர்கானிக்கான சர்டிபிகேட் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் எக்கோசெட்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிபிகேஷனை பத்தி யாராச்சும் கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்துட்டு நீங்க இந்த டீட்டெயில் பேசினா போதும். மற்றவங்க எல்லாருக்கும் வந்து கேட்கறப்ப கொஞ்சம் போர் அடிக்கும். பட் இங்க இருக்கிற யாரும் ஒரு 10% நபர்களுக்கு இது தேவையா இருக்கும். அதனால நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிலர் சர்டிபிகேஷன்ஸை பத்தி கொஸ்டின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். ஓகே. அப்ப இந்த எக்கோசெட்ல இந்த சர்டிபிகேட் வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல கூட ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, பிரிண்ட் அவுட்ல கூட பார்த்திருப்பீங்க. அதுல இந்த இடத்துல இப்ப ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கு இல்லைங்களா? இங்க இருக்கு என்பிஓபின்னு போட்டு இந்த நம்பர் கூட இருக்கு. இதுதான் அந்த சர்டிபிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஜஸ்ட் இதை காமிச்சு கொடுத்தீங்கன்னா புரிய வேண்டியவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு புரியுதோ இல்லையோ, ஜஸ்ட் தேவைப்படுறவங்க அதை பார்த்து கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. இப்போ என்பிஓபிங்கிறது இந்தியாவில் 2001 இருந்து இயற்கை விவசாயத்துக்கான அந்த அமைப்பு ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த எக்கோசெட் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு இது 3 வருஷம் வாரண்டி இருக்கு. 3 வருஷத்துக்கு இந்த சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சர்டிஃபிகேட் வந்து புதுப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்கோசெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஹெட் ஆஃபீஸ் 130 நாடுகளுக்கு மேல இந்த எக்கோசெட் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை எக்கோசெட். உலகத்துல 130 நாடுகளுக்கும் மேல நாடுகள்ல எக்கோசெட் அப்படிங்கிறது இருக்கு. அது மொத்தத்துக்கும் கண்காணிக்கிற ஹெட் ஆபீஸ் வந்துட்டு பிரான்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இவங்களுக்கு 32 வருஷத்தோட அனுபவம் இருக்கு. இருக்கிறதுலயே அதிகமான அனுபவமும் அதிக நாடுகள்ல சர்டிபிகேஷன் பண்ணக்கூடிய குரூப்பாகவும் இந்த எக்கோசெட் இருக்கு. ஸோ இது வந்து ஒன்றும் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல மட்டும் வரக்கூடியது கிடையாது. சிம்பிளா சொல்லணும், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய ப்ராடக்ட் நம்மளோடதெல்லாம். இது புரியணுங்கிறதுக்கு வேண்டியதான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ சர்டிபிகேட் இருக்குன்னு நினைச்சிட வேணாம். இருக்கிறதுலயே பெஸ்ட் சர்டிபிகேட் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. அது உங்களுக்கு புரியணும், அதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. அப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இயற்கையானது அப்படின்னு சொல்றோம். இதுல கெமிக்கல் கிடையாது, பாய்சன் கிடையாது. இதுல நேரடியான எந்த விஷத்தன்மையும் கிடையாது, கெமிக்கல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. இந்த ப்ராடக்ட் உருவாக்கப்பட்டதோட நோக்கமே பார்த்தீங்கன்னா கட்டிங் டவுன் ப்ரொடக்ஷன் காஸ்ட். கண்டிப்பா விவசாயிகளுக்கு செலவை வந்து குறைக்கணுங்கிற நோக்கத்தோட தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். கெமிக்கல்ல கிடைக்கிறத விட நல்ல ரிசல்ட் நம்மளோட இந்தியா குரோல கிடைக்குது. நார்மலா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கெமிக்கல்ல பெரிய ரிசல்ட் கிடைக்குது, ஆனா வந்துட்டு இயற்கை விவசாயத்துல டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கல. ஆனா அது அப்படி இல்லை. இயற்கை விவசாயத்தை சரியா முறையா பண்றவங்க தெரியும். கண்டிப்பா இயற்கை விவசாயம் தான் பெஸ்ட்னு தெரியும். பட் அதை சரியான முறையில நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கிற சிக்கல்னால அப்படி சொல்லலாம். ஸோ நம்மளோட இந்தியா குரோ கண்டிப்பா கெமிக்கலை விட நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஓகே. நம்மளோட எந்த ப்ராடக்டையும் இதுல போட்டிருக்கிறது காப்பர் கூட சல்ஃபர் கூட மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா எக்கோ சேம்பர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நான் பர்சனலா சொல்றது, நீங்க டீட்டெயிலா மைண்ட்ல வைக்கிறீங்களோ இல்லையோ, ஒரே அவுட்லைனா வச்சிருங்க. நம்மளோட எந்த ஒரு ப்ராடக்டையும், அது அடிக்கிற மருந்தாகட்டும், ஒரு ஸ்ப்ரே ஆகட்டும், இல்லை வந்துட்டு மண்ணில் போடுற உரமாகட்டும், எதா இருந்தாலும் எந்த கெமிக்கல் கூடவும் கலக்க வேண்டும். இது ஒன்லைன் அப்படியே வச்சிருங்க. எந்த கெமிக்கல் கூட கலக்கலாம், எது கூட கலக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குதான். பட் அது சில டைம் நம்ம மறந்துடுவோம். இல்லை சப்போஸ் அப்படி ஏதாவது ஒன்று கலந்தா 100% எங்காச்சும் ஒரு மிஸ்டேக் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரே இதை 100% மைண்ட்ல வச்சிருங்க. எந்த கெமிக்கல் கூடவும் நம்மளோட எந்த ப்ராடக்டையும் கலக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சிருங்க. ஓகேங்களா? இல்லை கெமிக்கலும் போடணும் இதையும் போடணும் அப்படின்னா ஒரு 2 நாள் கேப்பு, 1 வார கேப்பு விட்டு பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஒன்னோட ஒன்றும் கலந்து ஒரே நாள் ஒட்டுக்கா கலந்து போட வேண்டாம்னு தான் சொல்றமே தவிர முழுக்க முழுக்க இதுதான் பயன்படுத்தணும்னு இல்லை. கெமிக்கல் போடுறீங்க இல்லை ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கேப் விட்டு இல்லை 1 வாரம் கேப் விட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட எம்ஐ ப்ரௌடு அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அடுத்து நான் சொல்லுவேன் பூஞ்சை பிரச்சனைக்கெல்லாம் கொடுக்கறது. அந்த எம்ஐ ப்ரௌடை வந்துட்டு நம்மளோட எந்த மருந்து கூடவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அது அதாவது ஒரு புழுவை அழிக்கிறதுக்கான ஒரு எம்ஐ வீறு கூடவோ இல்லை எம்ஐ சிட்ரா கூடவோ அது கூட நம்மளோட எம்ஐ ப்ரௌடை மிக்ஸ் பண்ண வேணாம். மற்றபடி க்ரோ மேஜிக் அந்த மாதிரி கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எம்ஐ ப்ரௌடுக்கு அந்த மாதிரி ஒரு விதி விலக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ப்ரே பண்றதுக்கு யூஸ் பண்ற பம்பு பார்த்தீங்கன்னா
அந்த களைக்கொல்லிக்கு பயன்படுத்தின பம்பை வந்துட்டு நம்மளோட மருந்து எதை ஸ்ப்ரே பண்றதுக்கும் பயன்படுத்தாதீங்க. பெஸ்ட் வந்துட்டு களைக்கொல்லிக்கு தனியா எல்லா விவசாயிகளும் பம்பு வச்சிருப்பாங்க. கெமிக்கல் மருந்தே அடிச்சாலும் சரி, களைக்கொல்லிக்கு தனியா வச்சிருக்கிற விவசாயிகள் நிறைய இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் களைக்கொல்லி அடிக்கிற அந்த பம்புல நம்மளோட எந்த மருந்தையும் அடிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட ப்ராடக்ட்ஸ்குள்ள போலாமா? என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு கிளாப்போட, எஸ் சார். கொஞ்சம் உற்சாகமான கைத்தட்டலோட. ரெடி? ஓகே. அப்ப நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போஸ்டா சூப்பர்னு இருக்கு, க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் இருக்கு, ஆலிஃப் இருக்கு, புது ப்ராடக்ட், எம்ஐ ஸ்ப்ரே இருக்கு, எம்ஐ வீர், எம்ஐ ப்ரௌட், எம்ஐ சிட்ரா, மாடிஃபை, இந்த மாதிரி நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வைராஷ், இந்த மாதிரி எல்லா கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு தேவையான எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஒன் பை ஒன்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் போஸ்டா. நல்ல ஒரு கிளாப் கொடுத்தீங்கன்னா, நான் வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நல்ல ஒரு உற்சாகமான ஒரு கிளாப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா போஸ்டா பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போ போஸ்டா பூமியோட ஒரு அஸ்திரம், அதுதான் போஸ்டா. ஸோ இந்த போஸ்டா என்ன பண்ணும் அப்படின்னா, மண்ணு, இது வந்து மண்ணுல போடக்கூடியது. ஒரு அடி உரம் போடும்போதும் இதை கலந்து போடலாம், இல்லை பயிர் முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் அப்போ கூட போடலாம். எந்த டைம்ல கூட நம்ம இதை மண்ணுல போட்டுக்கலாம். போடும்போது 6 மாசத்துக்கு இது மண்ணுல வேலை செய்யும். இது என்ன வேலை செய்யுது, இந்த போஸ்டா என்ன வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, மண்ணை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணும். கொழு நாக்கும். ரொம்ப டைட்டா இருக்கிற மண்ணை வந்துட்டு கொஞ்சம் கொழு நாக்கும். அப்ப ஈஸியா வந்துட்டு வேர் வந்துட்டு நல்லா இறங்கும். அப்ப வேர் நல்லா இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா செடியோட தாங்கும் திறன் அதிகமாயிடும். அதே மாதிரி வேருக்கு மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டியை இதை அதிகப்படுத்தி கொடுக்கும் போஸ்டா. செகண்ட், மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள், வேரை அழிக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் எல்லாம் வந்துட்டு இது அழிச்சிரும். மண்புழுவை அதிகப்படுத்தி கொடுக்கும். அது எப்படி சார், மண்புழுவை மட்டும் எப்படி சார் அதிகப்படுத்தும், மற்ற புழுவியால எப்படி சார் அழிக்கும் அப்படின்னா, இந்த போஸ்டால இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் வந்து மண்ணுல தண்ணியில கரைஞ்சு வேர்ல போயிட்டு ஒட்டிக்கும். ஸோ வேற புழுக்கள் தாக்குது அப்படின்னா அந்த புழு பூச்சி அழிஞ்சிரும். அது கரையானோ வேற எதா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் அழிஞ்சிரும். மண்புழு வேற சாப்பிடுறது இல்லைங்கிறதுனால மண்புழு வந்துட்டு அழியிறது கிடையாது. ரைட்டுங்களா? இதுதான் ரீசன். மற்ற புழு பூச்சிகள் அழியிறப்போ ஈஸியா வந்துட்டு மண்புழுவும் வந்துட்டு நல்லா வளர முடியுது. ஸோ மண்புழுவோட எண்ணிக்கை அதிகமாகும். அது கண்ணு முன்னாடி நம்ம பார்க்க முடியும். ஒரு 2 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க கண்ணால பார்க்கலாம் மண்புழுவோட எண்ணிக்கை அதிகமாகிறது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு ஐட்டம் எல்லாம் வந்துட்டு வளர்ச்சி அதிகமா வரும், ஈல்டு அதிகமா கிடைக்கும். ரைட்டுங்களா? நல்ல ஒரு மகசூல் எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி இது வந்து உரத்துக்கு மாற்று பொருள் கிடையாது. இது நான் உரம் போடுறதுக்கு, அடி உரம் எல்லாம் போடுறதுக்கு பதிலாக இதை மட்டும் போட்டா போதுமான்னு கேட்டா இல்லை. நீங்க என்னெல்லாம் உரம் போடுறீங்களோ அதெல்லாம் போட்டுதான் ஆகணும். ஆனா இதையும் வந்துட்டு சேர்த்தி போடலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு நெல்லு மாதிரி பயிர்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு பேக்கெட் போதும், அதாவது 2 கிலோ போதும். இதே வந்து பெரிய பயிர்கள் ஏதாச்சும் பண்றீங்க அப்படின்னா, இப்போ வாழை, கரும்பு இந்த மாதிரி பண்றீங்கன்னா அங்க 2 பேக்கெட் 3 பேக்கெட் அந்த மாதிரி போடணும். அதாவது 4 கிலோ 6 கிலோன்னு எச்சு பண்ணணும். ஓகேங்களா? மெயினா பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு பேக்கெட்டோ இல்ல 2 பேக்கெட்டோ போட்டாலே போதும். மண்ணுல ஒரு 6 மாசத்துக்கு இது வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு இல்ல ஒரு நெல்லு வச்சிருக்கீங்க, ஒரு 3 மாசத்திலேயே அறுவடை பண்ணிடுவீங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு போஸ்டா போடணும். அப்ப என்ன ஆச்சுன்னா 3 மாசத்துக்கு ஒருக்க போடுற மாதிரி ஆச்சு. ஒன்னும் அறுவடை முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப போட்டுதான் ஆகணும். இல்ல அறுவடை பண்ணல, ஒரு வாழை வச்சிருக்கீங்கன்னா 1 வருஷம் 1.25 வருஷம் கூட ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா 2 தடவை போட்டா போதும். கரும்பு அப்படின்னாலும் 2 தடவை போட்டா போதும். இப்ப மாமரம், தென்னை மரம் அப்படின்னாலும் 2 தடவை போட்டா போதும். நெல்லு இல்ல மத்த ஏதாவது காய்கறி இந்த மாதிரி வைக்கிறீங்க, ஒரு 3 மாசம் 4 மாசத்துல அறுவடை ஆயிடுது அப்படின்னா திரும்ப விதைப்பீங்க அப்படின்னா திரும்ப விதைக்கிறப்ப திரும்ப போஸ்டா போடணும். கிளியருங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, இது நான் ஒரு இந்த இந்த போஸ்டா பத்தி பேசுறது மட்டும் இல்ல. இப்ப நிறைய பேர் எதிர்பார்க்கிறது, இப்ப வந்து நான் இங்க வந்துட்டு பேசிக்கான அக்ரி ப்ராடக்டோட ட்ரைனிங் தான் இங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு புது விவசாயிக்கும் தேவையான தகவல் கிடைக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு பேசிக்கான விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, டைரக்டான ஒரு கொஸ்டின் மட்டும் வச்சிருப்பீங்க. எனக்கு கரும்புக்கு வந்து என்ன கொடுக்கணும்,
அது மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். இல்ல பக்கத்துல வந்துட்டு ஒரு வாழைத்தோட்டம் இருக்கு, வாழைத்தோட்டத்துக்கு கொடுக்கணும், வாழைக்கு என்ன கொடுக்கணும். இல்ல இங்க ஒரு விவசாயி வந்திருக்காங்க, எல்லாரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பயிருக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் சொல்லுங்க, கரும்புக்கு என்ன கொடுக்கணும் சொல்லிடுங்க, வாழைக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிடுங்க, நான் எழுதி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ விவசாயத்துல வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது நான் கடைசியில சொல்றேன். மெயினா உங்களுக்கு எந்த பயிருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு எப்ப புரிய வரும்னா, ஒரு பொருளை பத்தியும் நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஈஸியா எதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். நான் திரும்பவும் சொல்றேன். இப்போ நம்ம பழைய டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ குழந்தை இல்லாத கப்பிள்ஸுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நபர்கள், இப்போ சோல்ஜர், ஆர்ச்சர், வாரி எல்லாருக்கும் வந்துட்டு அத்துப்படி ஒரு உமன் கம்பெனியன் கொடுக்கணும், பிளட் பியூரிஃபையர் கொடுக்கணும், டீடாக்ஸ் கொடுக்கணும், சைக்ளோவா கொடுக்கணும், 9E5 கொடுக்கணும் அப்படின்றவாங்க. அப்புறம் ஜென்ஸுக்கு மேன் சக்தி மேன் கொடுக்கணும், 9E5 கொடுக்கணும் அப்படிம்போம். ஏன்னா உமன் கம்பெனின்னு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, மேன் சக்தி மேன் எதுக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, 9E5 எதுக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பிளட் பியூரிஃபையர் எதுக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு விஷயம் தெரிய, ஒரு ப்ராப்ளம் தெரிய வரும்போது உங்களால ஒரு காம்பினேஷனா உருவாக்க முடியுது. நீங்க டைரக்டா எல்லாம் காம்பினேஷன் பண்றது, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பத்தியும் தெரியறப்போ, ஒரு முட்டி வலின்னு வரும்போது என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்குது. ஒரு குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு என்ன கொடுக்கணும் ஒரு ஐடியா கிடைக்குது. ஒரு அல்சருக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்குது. அதே மாதிரிதான் இந்தியா குரோவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டை பத்தியும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டீப்பா தெரிஞ்சுக்கிறீங்களோ, அப்ப கண்டிப்பா உங்களாலேயே காம்பினேஷன் கொடுத்துட முடியும். சோ இந்த டீப்பா நாலேஜ் இல்லாம டைரக்டா காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சேர்த்து நான் சொல்றேன். சோ டைரக்டா காம்பினேஷன் மட்டும் சொல்லுங்க, அது அப்படியே வந்துட்டு அங்க ஒர்க் அவுட் பண்றேன் அப்படிங்கிறது இல்லைங்க. கரெக்டான ரிசல்ட் விவசாயிக்கு வேணும், நல்ல ஒரு லாபகரமா விவசாயிக்கு கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த தோட்டத்துக்குள்ள போனாலும் நீங்க சக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ அதனால நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பத்தியும் தான் நான் டீப்பா சொல்ல போறேன். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை பத்தியும் நீங்க கரெக்டா கவனிக்கிறதுல தான் நீங்க சக்சஸா விவசாயிக்கு காம்பினேஷன் கொடுக்க முடியும். ரெடி? ஓகே. அப்போ இதுல எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஸோ போஸ்ட்ரா ரொம்ப மேஜரான ப்ராடக்ட். எல்லா தோட்டத்துக்கும், எல்லா பயிருக்கும், எல்லா காலகட்டத்திலையும் தேவையான ஒரு ப்ராடக்ட் போஸ்ட்ரா. ஓகேங்களா? ஸோ இதோட காம்பினேஷனா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆமணக்கு சாரம், வேப்பிலை சாரம், என்சைம், ஈரப்பதம், பென்டோனேட் தான் மேஜரா போட்டிருக்காங்க. இதை பயன்படுத்தி தான் நம்மளோட போஸ்ட்ரா ஒரு பாக்கெட் வந்துட்டு 2 கிலோ இருக்கு. ஓகேங்களா? சின்ன பயிருக்கு ஒரு பருவ பயிர் இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு பாக்கெட் போதும். 2 கிலோ இல்ல 3 கிலோ ஒரு ஏக்கருக்கு போட்டா போதும். இல்ல வாழை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இல்ல கரும்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கூடுதலா கூட பண்ணலாம். 2 பாக்கெட் 3 பாக்கெட் கூட பயன்படுத்தலாம். ஓகேங்களா? 6 மாசத்துக்கு இது மண்ணுல வேலை செய்யும். ஓகே. இது எல்லா விதமான பூச்சிப்புழு, மண்புழு இல்லாம மற்ற எல்லா புழு பூச்சிகளையும் அழிக்கிற தன்மை இருக்கு. ஸோ மண்ணை வந்து துப்புரவாக்கும். மண்ணை வந்துட்டு என்ன பண்ணும், சுத்தம் பண்ணும், கொழுன்னு ஆக்கும், வேறு நல்லா இறங்குறதுக்கு. இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க, இப்ப நத்தையோட தொல்லை ஒரு சில ஏரியாவில் அதிகமா இருக்கும். அப்படி இருக்குன்னா அந்த நத்தையை வந்துட்டு விரட்டுறதுக்கு பயன்படும். அதே மாதிரி எலி தொல்லை அதுவும் அதிகமா தோட்டங்கள்ல ஃபேஸ் பண்ற. இப்ப கிழங்கு ஐட்டம் ஆகட்டும், இல்ல வந்துட்டு நெல்லு ஆகட்டும், எல்லாத்துலயும் வந்துட்டு இந்த எலி தொல்லைங்கிறது தோட்டத்துல அதிகமா இருக்கும். போஸ்ட்ரா பயன்படுத்துற நிலத்துல எலி தொல்லையே இருக்காது. போஸ்ட்ரா பயன்படுத்த எங்க வேணாலும் அதிகமான எலி தொல்லை பயங்கரமா இருந்த இடத்துல கூட போஸ்ட்ரா பயன்படுத்திட்டு கடைசியில பார்த்தா ஒரு எலியோட பிரச்சனை கூட இல்லாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தது நம்மளோட போஸ்ட்ரா. இது கூடுதலான சப்போர்ட். வேற மேஜரா இன்னொரு சப்போர்ட் பண்ணது போஸ்ட்ரா களைக்கொல்லியா கூட வேலை செய்யும். இது களைக்கொல்லி கிடையாது. ஆனா போஸ்ட்ரா பயன்படுத்துற நிலத்துல களை அதிகமா வராது. களையே வராதுன்னு சொல்ல முடியாது. களைக்கொல்லி அடிச்சா எல்லாமே பட்டு போகுது அந்த மாதிரி வேலை செய்யாது. களை வர்றத மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணுது. நெல்லு வயல் எல்லாம் பாத்தீங்கன்னா களையே எடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி எல்லாம் வருது. பிராக்டிக்கலா கொடுத்த ரிசல்ட் நான் சொல்றேன். நெல்லு வயல்கள்ல களையை எடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி வந்துருது. மற்ற இதுல கொஞ்சம் களை வருது, கொஞ்சமா களை எடுக்கிறாங்க. ஸோ அந்த நம்ம கிட்ட களைக்கொல்லி கிடையாது. இப்போதைக்கு களைக்கொல்லி நம்ம கிட்ட இல்லை. ஆனா போஸ்ட்ரா பயன்படுத்தும் போதே உங்களுக்கு களை எடுக்கிற வேலையை மிச்சம் பண்ணி கொடுக்குது. ஓகே, அப்போ 2வது ப்ராடக்ட்டுக்கு போலாமா?
உங்களோட டவுட் எல்லாம் வந்துட்டு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, இல்ல ஓரமா வச்சுக்கோங்க. நான் பேசுறத கவனிங்க. கொஞ்சம் விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமா இன்னைக்கு எல்லாமே கத்துக்க முடியாது இருக்கிற 1 ஹவர்ல. ஸோ நான் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போறேன். உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு கடைசியில நான் எல்லாமே சொல்றேன். ஓகேங்களா? ஸோ 2வது ப்ராடக்ட்டுக்கு போகணும்னா உங்களோட நல்ல ஒரு கைத்தட்டல் தேவைப்படுது. நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாமா? ஏன்னா அடுத்தடுத்த லீடர் வந்துட்டு மோட்டிவேஷனா பேசினா நமக்கு எனர்ஜியா இருக்கும். பட் இங்க அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அடுத்தடுத்த ப்ராடக்ட் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த லீடர். ஸோ அடுத்த ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தா அடுத்த ஒரு லீடரை பார்த்த மாதிரி என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. ஸோ நம்மளோட க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் சூப்பர்பான ப்ராடக்ட். நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் போஸ்டா சொன்னேன். அது உரம் நீங்க முழுசா போட்டு தான் ஆகணும்னு சொன்னேன். அப்போ உரத்தையும் போட்டு இதையும் போடுறதாங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசனை இருந்திருக்கும். இந்த க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் ஒரு உரம் போடுறத பாதி கம்மி பண்றதுக்கான சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நீங்க ஆல்ரெடி எந்த உரம் போட்டுட்டு இருந்தாலும் சரி, பயிரோட வளர்ச்சிக்கு ஈல்டு அதிகமா கிடைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்திட்டு இருந்தாலும் அதை பாதி ஆக்க முடியும். உர செலவை பாதி பண்றதுக்கு வந்த ஒரு சூப்பர் ப்ராடக்ட் நம்மளோட க்ரோ மேஜிக் அட்வான்ஸ். ரைட்டுங்களா? இது ஒரு 100 கிராம் இருக்கக்கூடிய பாக்கெட் தான். இதோட மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட் தான், ஒரு 100 கிராம் இதுல இருக்கும். ஸோ இது எப்படி சார் வெறும் 100 கிராம் அப்ப எத்தனை செடிக்கு போடுறதுன்னு கேட்டா 1 ஏக்கருக்குங்க. ஒரு நெல்லு மாதிரியான ஒரு சின்ன பயிருக்கு அப்படின்னா 1 ஏக்கருக்கு ஒரு பாக்கெட் போதும். 100 கிராம நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா போதும். அது எப்படி சார் வெறும் 100 கிராம் போதுமான்னு கேட்டா அங்கதான் நம்மளோட டெக்னாலஜி யூஸ் ஆயிருக்கு. இங்க வந்து நேனோ டெக்னாலஜி, அதுவும் 3rd ஜெனரேஷன் நேனோ டெக்னாலஜில கிரியேட் ஆன ஒரு ப்ராடக்ட் நம்மளோட க்ரோ மேஜிக்னு சொல்றோம். இன்னைக்கு நேனோ டெக்னாலஜிங்கிறது எல்லா தொழிலையுமே வந்திருக்குது. இப்போ எல்லார் கையிலயும் மொபைல் போன் இருக்கு. மொபைல் போன்ல ஒரு சிம் கார்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு சிப் இருக்கு. அது கூட ஒரு நேனோ டெக்னாலஜி தான். இன்னைக்கு மெடிக்கல்ல நிறைய நேனோ டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னைக்கு ராக்கெட் சயின்ஸ்ல நிறைய நேனோ டெக்னாலஜி. இன்னைக்கு சொல்ல போனா நேனோ டெக்னாலஜி இல்லாத ஃபீல்டே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி விவசாயத்துல வந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி நேனோ டெக்னாலஜி தான் நம்மளோட க்ரோ மேஜிக் அட்வான்ஸ். இது 100 கிராம்னு பார்க்க வேணாம், நீங்க 100 கிலோன்னு பார்க்கலாம். இது 100 கிலோ பண்ணக்கூடிய வேலையை கூட இந்த 100 கிராம் செஞ்சிடும் ஒரு ஏக்கருக்கு. ஓகே, இது என்ன பண்ணும்னா பேசிக்கா ஒரு பயிருக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்கும். நமக்கு எப்படி மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும், அந்த மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். வேர் வந்துட்டு நல்லா ஆழமா இறங்குறதுக்கான வேர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உதவி பண்ணும். இனிஷியலா ஒரு பயிர் முளைச்சு வளர்றதுக்கு உதவி பண்ணும். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா வாழையெல்லாம் நட்டா துளுத்து வந்துடும், ஆனா டக்குன்னு வளர்ச்சி வராது. எல்லா பயிர்களுக்குமே அது இருக்கு, வாழைக்கு அதிகமா வரும். அப்ப அந்த மாதிரி இனிஷியலா ஆரம்ப நிலையில வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இனிஷியல் குரோத்தை உருவாக்கி கொடுக்கறது வந்துட்டு நம்ம க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்கும். கிளைகள் அதிகமா வைக்கிறதுக்கு கிளைகள் அதிகமா வரும், தண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். கிளைகள் அதிகமா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பூக்கள் அதிகமாகும். பூக்கள் அதிகமாகுதுன்னா பூ உதிராம பார்த்துடும். சில இதெல்லாம் பார்த்தா பூ நிறைய பிடிச்சிரும், ஆனா உதிர்ந்துடும். பட் இது வந்து பூ உதிராமையும் நிறைய பூவும் வைக்கும், பூ உதிராமையும் இது பார்த்துக்கும். அதே மாதிரி பூ அத்தனையும் வந்துட்டு பிஞ்சாகிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். பிஞ்சு நல்ல காயா பருத்து வளர்றதுக்கும் இது பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப ஈல்டு அதிகமா விளைச்சல் அதிகமா கிடைக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் இது கிடைக்குது. நீங்க இது பயன்படுத்தும் போது கண்டிப்பா ஒரு 40%க்கு மேல விளைச்சல் கூடுதலா கிடைக்கும். ஒரு ஒரு 100 கிலோ விளைஞ்ச இடத்துல 140 கிலோ விளைச்சல் கேரண்டியா கிடைக்கும். அதே மாதிரி கிழங்கு ஐட்டத்துக்கெல்லாம் இது பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னா ஒரு 10 டன்னு எடுத்த இடத்துல 18 டன்னு 20 டன்னு வரைக்கும் கூட நம்மளால எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்மளோட க்ரோ மேஜிக் அட்வான்ஸ். ஸோ இதுல காம்பினேஷன் என்ன பயன்படுத்தி இருக்காங்கன்னா கடல் பாசி சாரம், நமக்கு தெரியும் ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் பாசி ஸ்பைருலினான்னு கேள்விப்பட்டிருப்போம். மனுஷ உடம்புக்கும் ரொம்ப தேவை, நோய் எதிர்ப்பு சக்திக்கு எனர்ஜிக்கெல்லாம் ரொம்ப தேவை இந்த ஸ்பைருலினா. அதை இங்க வந்துட்டு பயன்படுத்தி இருக்காங்க. அது போக பிளான்ட் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க, தாவர சாரம், என்சைம், இந்த மாதிரி காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இதை வந்துட்டு நம்ம கையில மணல்ல கூட கலந்து மண்ணுல அப்படியே விசிறங்கிறவங்களும் விசிறலாம், மண்ணுல போடுற மாதிரி இருந்தா. அது கிழங்கு ஐட்டத்துக்கு மண்ணுல போடலாம். கிழங்கு ஐட்டம் இல்லாம மற்ற பூ, காய், பழம் இந்த மாதிரியான விவசாயம் எதா இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணுனா போதும். அப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம். இது வந்து 100 கிராம் அப்படின்னு இது 100 லிட்டர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 டேங்க் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 டேங்குக்கு நீங்க வச்சிருக்கிற பயிரை பொறுத்து 1 ஏக்கருக்கு அடிக்கலாம், அரை ஏக்கருக்கும் அடிக்கலாம். அந்த பயிர் வந்து இப்பதான் முளைச்சு வருதுன்னா 2 ஏக்கருக்கு கூட அடிக்கலாம். இது மேக்சிமம் 1 ஏக்கர். 1 ஏக்கருக்கு 100 கிராம்.
1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம்னு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். மெயினா நீங்க கவனிச்சுக்க வேண்டியது, இது வந்து ஒரு ஒரு விதை போட்டோ இல்ல வந்துட்டு ஒரு ஒரு குச்சி ஊனி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கரும்போ ஒன்று நட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் களை எடுப்போம். ஒரு 10 15 நாள் 20 நாள் 25 நாள் களை எடுப்போம் இல்லைங்களா? அந்த டைம்ல ஸ்ப்ரே பண்ண, அதாவது முளைச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்டு எல்லாமே ஸ்ட்ராங்கா வரும், கிளைகள் அதிகமா வரும். ஸோ அப்போ ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. 2வது, பூ வைக்கிற டைம்ல ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. பூ வைக்கிற டைம்ல ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. அதுக்கப்புறம் பிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. காய் நல்லா பருத்து பழம் பெருசா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 தடவை ஸ்ப்ரே கொடுக்குறீங்க அப்படின்னா பெரிய ஒரு ரிசல்ட் இருக்கு. 40%ல இருந்து ஒரு 180%க்கு மேல நமக்கு வந்துட்டு விளைச்சல் கூடுதலா கிடைக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே போடுற உரத்தை பாதி ஆக்குறோம். அதை மறந்துட வேணாம். ஏற்கனவே போடுற உரத்தை பாதி தான் நம்ம போட போறோம். அப்ப அந்த காசு மிச்சம். அந்த காசுக்கு நம்ம இதை செய்ய போறோம். ஸோ செலவு கூடுதல் ஆகாது. ஆனா விளைச்சல் மட்டும் 40% மினிமம் எச்சு பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? மெயினா ஒரு அடி உரம் மாதிரி உழுகுறப்பவே இல்ல விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு குரோ மேஜிக் வந்துட்டு போடாம இருக்கிறது பெட்டர். பூஸ்டரா மட்டும் போடுங்க ஆரம்பத்துல. முளைச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 20வது நாள் 25வது நாள் இதை ஸ்ப்ரே கொடுங்க. மண்ணுல அடி உரமாவே ஆரம்பத்திலேயே போடும்போது என்ன ஆகுதுன்னா களை செடியும் சேர்ந்து அதிகமா வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. போஸ்டா கட்டுப்படுத்திடும். போஸ்டா கலந்து போடுறீங்க அப்படின்னா எந்த தப்பும் வராது. போஸ்டா போடாம குரோமேஜிக் மட்டும் போடும்போது களையும் சேர்ந்து நல்லா வளரும். அதையும் மனசுல வச்சுக்குங்க. ஸோ பெட்டர் வந்துட்டு இங்க கொடுத்துருக்கிற மாதிரி முளைச்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்ப்ரே பண்ணுங்க. பெட்டர் ரிசல்ட் இருக்கு. பூக்குறப்ப ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. அதிகமான பூ வச்சிரும், பூவும் உதிராது. பிஞ்சு விடும்போது ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. காய் நல்லா பருத்து வரும். ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அது எந்த விதமான பயிராக இருந்தாலும் சரி. ரைட்டுங்களா? ஸோ இது ஆல்ரெடி சொன்னதுதான். இது வேறு பயிர் இருக்கலாமே. ஓகே, கிளைகள் அதிகமா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பூக்கள் அதிகமாயிடும். அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த விதைகள் எல்லாம் இருக்கு. இப்ப வந்து கடலை இல்ல வேற எதுனாலும் அதுல ஆயில் கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆயில் அதிகமா இருந்தா அதுக்கான விளைச்சல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கான பைசா கூடுதலா கிடைக்கும் விவசாயிகளுக்கு. ஸோ ஆயில் கண்டென்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். சும்மா வந்து கடலை மட்டும் அதிகமா கிடைக்குதுன்னு இல்லை, ஒரு கடையிலையும் ஆயிலும் அதிகமா கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் இது பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி டீ, காஃபி அதோட இன்கிரீடியன்ஸ் ரொம்ப அதிகமா கிடைக்கும். இப்போ காஃபினா கஃபீன் அதிகமா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கூட அதை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்குற இது இருக்கு. மனுஷங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வருது, மன மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? மன உளைச்சல், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வருது இல்ல மனுஷங்களுக்கு. அதே மாதிரி பயிர்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வருதான். ஏன்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு அந்த அளவுக்கு இருக்கு. கெமிக்கல் அதிகமா போடுறது இதெல்லாமே சேர்ந்து செடிகளுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ செடிகளுக்கான ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு கூட நம்மளோட குரோ மேஜிக் வந்துட்டு பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி விளையக்கூடிய எந்த ஒரு விளைச்சலா இருந்தாலும் அதுல கிடைக்கக்கூடிய பழங்கள் ஆகட்டும், காய்கள் ஆகட்டும், அது எல்லாமே ஒரே தரமா இருக்கும். கிட்டத்தட்ட முதல் தரத்துல இருக்கும். இப்ப நீங்க படத்துல பாருங்க, இந்த கேரட் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆமா சார், கடையில போயிட்டு ஒரே அளவா ஸ்கேல் வச்சு அளந்து எடுத்து போட்டோ எடுத்து அப்படிதான் சார் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மைக்கும் கிடைச்ச ரிசல்ட்டை தான் என்ன பண்ணியிருக்கும், உங்களுக்கு போட்டோவா காமிச்சிருக்கோம். நீங்க பயன்படுத்தி பார்த்தவங்களுக்கு இதோட அருமை புரியும். இல்லைன்னா நீங்க ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க. இப்ப நாங்க சொல்ற மாதிரி ரிசல்ட் வருதா இல்லையான்னு நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? விளைஞ்சு வர எதனால இப்ப ஒரு பூண்டு ஆகட்டும், வெங்காயம் ஆகட்டும், பீட்ரூட் ஆகட்டும், கேரட் ஆகட்டும், அதோட சைஸும் ஷேப்பும் கரெக்டா இருந்தா தான் அது வந்து நல்ல குவாலிட்டி நல்ல ரேட்டுக்கு கூட கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? அதை வந்து நம்மளோட குரோ மேஜிக் அட்வான்ஸ் உருவாக்கி கொடுக்குதுங்க. அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இப்ப நார்மலா பாருங்க, ஒரு மாம்பழம் வந்துட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா டேஸ்ட் இருக்காது, ஸ்மெல் இருக்காது. குரோ மேஜிக் அட்வான்ஸ் யூஸ் பண்றபோது டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். இது அத்தனையுமே பண்ணி கொடுக்குது குரோ மேஜிக் அட்வான்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்க ஏதோ என்ன பெருசா ஆகா ஓஹோன்னு பேசுறாங்களேங்கிற மாதிரி மைண்ட்ல இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க. நாங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நீங்க பிராக்டிக்கலா பார்த்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ 100% ரிசல்ட் இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த 2 ப்ராடக்ட் தான் டீட்டெயிலா பேசுறதுக்கு இருந்துச்சு. இதுல இப்படி ஒரு மைண்ட்ல வச்சிருங்க. எந்த ஒரு விவசாய நிலமா இருந்தாலும் ஒரு 2 பேக்கெட் புவஸ்டா, அதாவது 4 கிலோ
ஓகே, ஒரு பேக்கெட் 2 கிலோ. ஸோ 2 பேக்கெட் போஸ்டா, ஒரு பேக்கெட் க்ரோ மேஜிக். இத ஒரு ஏக்கருக்கு கொடுத்தால், அது போக அவங்க எப்பவும் போடக்கூடிய உரங்கள்ல பாதி உரத்தை போட்டுக்கலாம். இதை மட்டும் போட்டுட்டு வேற ஏதாச்சும் பூச்சிக்கொல்லி மருந்து எதாவது அடிக்கணும், மற்றதெல்லாம் பயன்படுத்தினாலும் கூட இதை மட்டும் பேசிக்கா ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் காலத்துக்கு நீங்க விட மாட்டீங்க. 2 பேக்கெட் போஸ்டா, ஒரு பேக்கெட் க்ரோ மேஜிக். பேசிக்கா நீங்க சின்ன பயிர்கள் எதா இருந்தாலும், பருவ பயிர்கள் எதா இருந்தாலும் போட்டு பாருங்க. ரிசல்ட் செமையா இருக்கு. ஓகேங்களா? வாழை, கரும்பு அந்த மாதிரி பெரிய பயிர்களை 1 வருஷம் 1.5 வருஷ பயிர்கள் அப்படின்னா, அப்ப இதை வந்து ஒரு டபுளா ட்ரிபிளா பண்ணிக்கோங்க. அப்பவும் நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலத்துக்கு விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். இத காம்பினேஷன் இப்படி போடுறப்ப உர செலவு பாதி ஆக்கிக்கிட்டா போதும். ஓகே, அப்ப 3வது ப்ராடக்ட்டுக்கு போலாமா? ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா. போர் அடிக்குதா? போர் அடிக்குதுன்னா ஏதோ விஷயம் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஹலோ. நோ சார், சூப்பர் சார், கண்டிப்பா. ஓகே, போர் அடிக்கல அப்படின்னா என்ன சொல்றது, நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, நிச்சயமா ரொம்ப உங்க ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. அப்ப நம்ம 3வது ஒரு ப்ராடக்ட், ஒரு சிலருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு புது ப்ராடக்ட் எல்லாம் வந்து நாளாச்சு. ஒரு சிலருக்கு புதுசா கூட இருக்கலாம். ஆலிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஆலிஃப் ஆர்கானிக் லிக்விட் இன்புட் ஃபார்முலா அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் ஆலிஃப்னு சொல்றது. அமினோ ஆசிட்ஸும் முக்கியமா கடற்பாசி இதெல்லாமே ஆட் பண்ணி பண்ணதான் இந்த ஆலிஃப். இந்த ஆலிஃப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட உரமே வேற எதுவும் தேவையில்லைங்கிற அளவுக்கு பண்ணுது. இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்ன போஸ்டா, அடுத்து சொன்ன க்ரோ மேஜிக், அடுத்து சொல்ல போற இந்த ஆலிஃப், இந்த 3யும் ஒரு சேர பயன்படுத்தும் போது வேற எந்த உரத்தை பத்தியும் யோசிக்க தேவையில்லைங்கிற அளவுக்கு நமக்கு இது ரிசல்ட் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ க்ரோ மேஜிக் பயன்படுத்தும் போது கூட பார்த்தீங்கன்னா பாதி உரத்தை கம்மி பண்ணுமா இருக்கும். ஆலிஃப் டோட்டலாக வந்துட்டு நமக்கு இதை மட்டும் பயன்படுத்தினா போதும்னு இருக்கு. பட் அது கட்டாயம் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க ஒரு 1/4 பங்கு ஏற்கனவே போடுற உரத்தை கூட போடுங்க. ஒரு தடவை நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் நீங்க டோட்டலாக மற்ற உரம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இதை மட்டுமே கூட பயன்படுத்துங்க. பர்சனலா நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா, இதை மட்டுமே பயன்படுத்தியே நல்ல ரிசல்ட் ப்ராக்டிக்கலா கண்ணு முன்னாடி பார்த்தாச்சுங்க. ஓகேங்களா? இங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இங்க ட்ரைனிங்க்கு வராத யாருக்காச்சும் சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 1/4 பங்கோ 1/2 பங்கோ ஏற்கனவே போடுற அந்த உரங்களை கொஞ்சம் போட்டுட்டு இதை பயன்படுத்தி பார்க்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ எந்த விதத்திலே விளைச்சல் குறையாது. ஒரு 40-50% விளைச்சல் எச்சா கிடைச்சிரும். ஓகே, அப்போ ஆலிஃப் என்ன பண்ணும்? ஆலிஃபோட பேர் கூட சேர்த்து டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. ஆலிஃப்னு மட்டும் நினைக்க வேண்டாம், கூட சூப்பர் 16 அப்படிங்கிற பேரும் இதுக்கு இருக்கு. ஆலிஃப் சூப்பர் 16. அது என்னது சூப்பர் 16னா, ஒரு ஒரு பயிர், ஒரு செடியோட ஒரு பயிரோட வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் நிறைய, ஊட்டச்சத்துக்கள் நிறைய தேவைப்படுது. அது பெரிய அளவுல தேவைப்படக்கூடிய லிஸ்டும் இங்க இருக்கு. நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், சல்ஃபர், இதெல்லாம் அதிக அளவுல தேவைப்படும் ஒரு செடியோட வளர்ச்சிக்கு. அது அத்தனையும் இந்த ஆலிஃப் கொடுக்கும். அதே மாதிரி கம்மி அளவுல, சின்ன அளவுல தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. குளோரின், இரும்பு, போரான், மக்னீஸ், ஜிங்கு, காப்பர், மோலிட்டினம், நிக்கல், இதெல்லாம் சின்ன அளவுல தேவைப்படுது. இப்படி அத்தியாவசியமான அடிப்படையான 16 ஊட்டச்சத்தும் ஒரு பயிருக்கு இந்த ஆலிஃப் கொடுக்கும். அதனாலதான் இதோட பேரு ஆலிஃப் சூப்பர் 16. ஓகேங்களா? சோ அதனாலதான் இது அத்தனையும் கொடுக்கணும்னா 7 விதமா 8 விதமான உரங்கள் போடணும் வெளியே போடுறது. பட் நம்மளோடது இது ஒன்னே வந்துட்டு இத்தனையும் கொடுக்குதுங்க. அதுதான் நம்மளோட ப்ராடக்டோட ஸ்பெஷல். ஓகே, ஆலிஃப் வேற என்ன மாதிரியான வேலைகள் செய்யும்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் க்ரோ மேஜிக். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் நான் டீட்டெயிலா பேசிட்டு இருந்தேன். அந்த ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய க்ரோ மேஜிக். அந்த க்ரோ மேஜிக் என்ன செய்யுமோ அது அத்தனை விஷயத்தையும் இந்த ஆலிஃபும் பண்ணும். இன்னும் கூடுதலா 1-2 விஷயங்கள் கூட ஆலிஃப் பண்ணுது. அது மட்டும் நான் சொல்றேன். நமக்கு நார்மலா தெரியும், ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது செடிகளுக்கு நடக்கும். நம்ம வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம். ஆனா செடிகள் வந்து என்ன பண்ணும்னா, கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். இது நமக்கு தெரியும். இது வந்து பகல்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆனா நைட் டைம்ல செடிகள் சுவாசிக்கும், பயிர்கள் சுவாசிக்கும். நைட்ல மனுஷ மாதிரியே தான் பயிர்களும் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு
கார்பன் டை ஆக்சைடை ரொம்ப கம்மி அளவுல வெளிவிடும். நம்ம அளவுக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடலைனாலும் அதுக்கு ஆக்சிஜனை உள்ள எடுக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். அப்பதான் செடியோட வளர்ச்சியும் அதுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். அப்படி தாவரத்தோட பயிரோட சுவாசம்னு சொல்லுவாங்க. அந்த பயிரோட சுவாசத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆலிஃபுக்கு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு ப்ராடக்ட் இருக்கான்னு, எனக்கு மருந்து இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆலிஃப் அதை பண்ணும். தாவரத்தோட சுவாசத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்கா பயிர் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமா செழிப்பா வந்துட்டு வளரும். பூ காய் இதெல்லாம் அதிகமா பிடிக்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ க்ரோ மேஜிக் பண்ணாத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமா இது ஒன்று பண்ணும். ரெண்டாவது ஒரு விஷயம் பண்ணும் ஆலிஃப் வந்து, தண்ணி பற்றாக்குறையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட பயிரை தாக்கு பிடிச்சி நிறுத்தும். தண்ணி பற்றாக்குறை இருக்கிற இடத்துல கூட அந்த ஒரு தன்மை ஆலிஃபுக்கு இருக்குங்க. இந்த 2 ஸ்பெஷல் குவாலிட்டி க்ரோ மேஜிக்கல் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஆலிஃபுக்கு இருக்குங்க. ஓகே, இதுல ஆலிஃபோட மெயின் பெனிஃபிட்ல பாத்தீங்கன்னா, மற்ற உரங்கள் நிறைய நம்ம மூட்டை மூட்டையா கிலோ கணக்குல போடுறதுக்கும் ஆலிஃப் வந்துட்டு இது ஒரு டப்பா பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் தான். மற்றதுல 250 மில்லி, இது வந்து 1/2 லிட்டர் வரும். இது மண்ணுலையும் அப்ளை பண்ணணும், ஸ்ப்ரேவும் பண்ணணும், ரெண்டுமே பண்ணணும். அப்படி பண்றதுனால மற்ற உரங்களோட மருந்துகளை கெமிக்கலோட கம்பேர் பண்றப்ப என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஈஸியா மண்ணுல கரைஞ்சிரும். மண்ணுல தண்ணியில ஈஸியா வந்துட்டு இது கரைஞ்சு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. இது பவுடர் ஃபார்ம்ல லிக்விடா நீர்மமா இருக்கு. ஸோ ஈஸியா வந்துட்டு கரைஞ்சிரும். அதே மாதிரி கரையிறது அதுக்குள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள் மண்ணுல வந்துட்டு அந்த செதறணும்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்துட்டு அது பண்ணிடும். இப்படி ஆகுறதுனால லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால செடிக்கு வந்துட்டு இதோட சத்துக்களை உறிஞ்சுக்கிறது, வேர் உறிஞ்சுக்கிறதாகட்டும், இல்லை செடி வந்து இலை வந்து அப்சர்வ் பண்றதாகட்டும், அந்த கெப்பாசிட்டி செடிக்கு ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும். மற்ற கெமிக்கல்ல அது நடக்காது. ரெண்டாவது, ஒரு ஒரு பயிர் இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு செடின்னு வச்சுக்கோங்க. ஒரு சதுர அடியில ஒரு செடி இருக்குன்னா அடுத்த செடியா ஒரு 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 அடிக்கு இன்னொரு செடி வந்துடும். அப்ப இருக்கிற ஒரு சதுர அடியில நம்ம நிறைய நிறைய உரங்களை எடுத்து எடுத்து போடும்போது அந்த செடியை சுத்தி இருக்க வேண்டிய நுண்ணுயிர்களுக்கான இடமே இல்லை. நுண்ணுயிர்களுக்கு இடம் இல்லை. இன்னும் சொல்ல போனா மண்ணுக்கே இடம் இல்லை. ஏன்னா சுத்தி நம்ம கெமிக்கலை கொட்டி வைக்கிறோம். இப்படி அதிகப்படியா போடும்போது மண்ணுக்குள்ள காற்றோட்டமும் இல்லை. மண்ணுக்குள்ள காற்றோட்டம் இல்லை, மண்ணு இருக்குது, நுண்ணுயிர்கள் வாழ வேண்டிய நுண்ணுயிர்களும் இல்லை. இது செடிகளுக்கு நன்மை பயக்கிற நுண்ணுயிர்கள். இதுக்கு எதுக்குமே இடம் இல்லாம போகுது. இப்ப பாருங்க, ஹால்ல எல்லாம் 20-30 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வீட்டோட ஹால்ல இப்ப கூட ஸ்கிரீன்ல பாக்குறோம். 30 பேர் உட்கார்ந்துருக்கு. அதுக்குள்ள 100 பேர் உட்கார்ந்து எப்படி இருக்கும்? இதே நிலைமை தான் அந்த தோட்டத்திலயும் நடக்குது. அதிகமான போடும்போது இருக்க வேண்டிய இடத்துக்கு இடம் இல்லாம போகுதுங்க. ஆலிஃப் வந்துட்டு லிக்விட் ஃபார்ம்ல கம்மியான அளவுல இருக்கிறதுனால நிறைய நுண்ணுயிர்களுக்கு இடம் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கா தாவரம் வந்துட்டு செடி வந்துட்டு ஆரோக்கியமா வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த ஆலிஃப் மெயினா. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் கண்டிப்பா சொல்ல முடியும். நார்மலா எந்த கெமிக்கல் உரம் போட்டாலும் சரி அதுல பாதிப்பு இருக்கு. அது நான் சொல்ல வேணாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். செடி எடுத்தது போக எக்ஸ்ட்ராவா நிறைய வேஸ்டா கிடக்கும். அதை காத்துல கலக்கும், மண்ணுலையும் கலக்கும், மண்ணுக்கும் கெடுதல், காத்துக்கும் கெடுதல், இதெல்லாம் இருக்கு. ஆலிஃப்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை. கட்டுப்படுத்தப்பட்ட வெளியீடு. நார்மலா நீங்க மற்ற கெமிக்கல் உரம் போட்டீங்கன்னா டக்குன்னு 1 நாள் 2 நாள் 3 நாள்ல அது செடி எடுக்கும். டக்குன்னு ஏதோ வளர்ச்சி வரும், ஏதோ ஒரு மாற்றம் தெரியும், அதோட ஆஃப் ஆயிடும். அந்த உரத்தோட பவர்ங்கிறது அந்த 1 நாள் 2 நாள் தான் நிற்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. ஆனா ஆலிஃப் அப்படி கிடையாதுங்க. அது ஒரு மெதுவா 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 வந்துட்டு செடிக்கான அந்த ஊட்டச்சத்தை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப நாளைக்கு நின்று பயன் கொடுக்கும். சரிங்களா? கால அளவு அதிகமா இருக்கு. இழப்பு விகிதமே இங்க இல்லை. நார்மலா எந்த உரம் போட்டாலும் காத்துல அடிச்சுட்டு போயிடுறது, தண்ணியில வீணா போயிடுறது, அப்படிங்கிற வீணா போகிற உரத்தோட பர்சன்டேஜ்ங்கிறது கண்டிப்பா எல்லா உரங்களையும் இருக்கு. ஆலிஃபை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இது ஆலிஃபை வந்துட்டு எப்படி கொடுக்குது? இது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. ட்ரிப்பில் வச்சிருக்கீங்கன்னா ட்ரிப்பில் கூட நீங்க இதை விட்டுக்கலாம். இல்லை ரெண்டுமே பண்ணணும். ஒன்று மண்ணுலையும் கொடுக்கணும், செடி மேலே ஸ்ப்ரேவும் பண்ணணும். ஸ்ப்ரே பண்றவங்க 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி ஆலிஃப் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க.
மேல ஸ்ப்ரே பண்றது பயிரை பொறுத்து அந்த டேங்க் எத்தனை டேங்க்ங்கிறது அளவு மாறும். பட் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி அப்படி கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு டப்பான்னா 1/2 லிட்டர். இந்த 1/2 லிட்டரை ட்ரிப்புல கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியா 1 ஏக்கருக்கு போய் சேர்ந்துரும். இல்ல அப்படின்னா ட்ரிப்பு போடலை அப்படின்னா தண்ணியில கலக்கி நீங்க வேறு பக்கத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஊத்தி கூட விடலாம். ஆனா 1 ஏக்கருக்கு மண்ணுல ஒரு 500 மில்லி 1/2 லிட்டர் கொடுத்தா போதும். ஓகேங்களா. ஸ்ப்ரேவும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 1. அப்போ 1 லிட்டர் 2 டப்பா, 1 கீழே மண்ணுல கொடுக்கறதுக்கு, 1 மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு. இது பண்ணா போதும், ரிசல்ட் அமேசிங்கா கிடைக்கும். ஓகே. இதுல ஒரு பயிருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. இதெல்லாம் வாட்ஸ்அப்ல கூட கொடுக்குறோம், நீங்க பாத்துக்கோங்க. எல்லாம் நோட் பண்ணுங்கிறது கிடையாது. இப்போ நாற்றங்கள், காய்கறிக, பூசணி இந்த மாதிரியான பயிர்கள் அப்படின்னா 10 நாளைக்கு ஒருக்க மண்ணுலயும் வந்துட்டு கொடுங்க. ட்ரிப்புல விடுறதுன்னா ட்ரிப்புல விடுங்க. ஸ்ப்ரேவும் பண்ணுங்கன்றாங்க 10 நாளைக்கு ஒருக்க. ஏன் 10 நாளைக்கு ஒருக்கன்னா, இது 2 நாளைக்கு ஒருக்க, வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை காய் பறிப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ 10 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே கொடுக்குறப்ப அதிகமான விளைச்சல் கிடைக்கும், அதிகமா அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால 10 நாளைக்கு ஒருக்க கொடுக்க சொல்றாங்க. பூவும் அதே மாதிரி 15 நாளைக்கு ஒருக்க இதை மண்ணுலையும் கொடுத்துட்டு ஸ்ப்ரேவும் பண்ணுங்க. ஆலிஃப அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா பூ அதிகமா பிடிக்கும். அப்ப பூ வந்துட்டு டெய்லி கூட பூ எடுக்கிறது இருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி டைம்ல மட்டும் பூ பறிக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டெய்லி அதிகமான பூ வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது இல்லாம தானியங்க, பருப்பு வகைகள், எண்ணெய் விதைகள் இந்த மாதிரி பயிர்கள்லாம் இருக்குன்னா 20 நாளைக்கு ஒருக்க நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணலாம். 20 நாளைக்கு ஒருக்க கேப் கொடுக்கலாம். பல்லாண்டு பயிர்கள் தேயிலை, காப்பி, இல்ல வாழை, கரும்பு இந்த மாதிரி இருக்குன்னா 30 நாளைக்கு ஒருக்க நீங்க ஸ்ப்ரே கொடுக்குறீங்க, இல்ல ட்ரிப்புல விடுறீங்க அப்படின்னா ரிசல்ட் சூப்பரா இருக்கும். ஓகே. ஓகே, ரொம்ப ஸ்பீடா போலாம். அடுத்தடுத்த ப்ராடக்ட் டைம் இல்லை. இப்போ இருந்ததுதான் முக்கியமான பேசிக் ப்ராடக்ட், அதனால கொஞ்சம் டீட்டெயிலா போயிட்டு நான் அடுத்து ரொம்ப ஸ்பீடா போலாம், ட்ரைனிங் முடிக்கணும். எம்ஐ ஸ்ப்ரே நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரேயை பத்தி பார்க்கலாம். இது வந்து மருந்து இல்ல, பூச்சி மருந்து இல்ல, எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, நம்ம லோக்கல்ல சொல்ற ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரே பண்ற நீங்க எந்த ஒரு மருந்து ஸ்ப்ரே அடிக்கிறீங்க, இல்ல உரமோ எது ஸ்ப்ரே பண்றீங்கன்னா அந்த டேங்க்ல மிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டிக்கர் ஐட்டம் தான் சொல்லலாம் எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டிக்கர்னா இலை மேல நீங்க அடிக்கிற மருந்து இலையில இருந்து டக்குன்னு போகாம ஒட்டிக்கும். ஓகேங்களா. மழை பெஞ்சாலோ காத்தடிச்சாலோ டக்குன்னு போகாம இலையில ஒட்டிக்க செய்யும். பசையா வேலை செய்யும். ஒட்டு பசை, ரைட்டுங்களா. ஒட்டு பசையா வேலை செய்யும். செகண்ட் ஸ்ப்ரெட் பண்ணும். ஒரு துளி இலை மேல விழுந்திருக்குன்னா அது அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட 10 துளி அளவுக்கு அது ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். அப்ப மருந்து செலவு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸ்ப்ரெட்டரா வேலை செய்யும். பெனிடேட்டர் ஊடுருவி போகும். மேலோட்டமா இல்லாம அந்த இலையில கொஞ்சம் ஊடுருவி கிரிப்பா நிற்கும், ஊடுருவி போகும். அப்ப செடிக்கு தேவையான ஊட்டச்சத்து இலைக்குள்ளேயே போய் கிடைக்கிற மாதிரி பண்ணும். 4வது ஆக்டிவேட்டர். இது கூட எந்த மருந்து, ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்ல உரமோ அந்த ஊட்டச்சத்தோ ஏதோ ஒன்று கலந்து ஸ்ப்ரே பண்றீங்கன்னா அந்த மருந்தை ரொம்ப நல்லா வேலை செய்ய வைக்கும். ரொம்ப தீவிரமா வேலை செய்ய வைக்கும். அதோட சக்தியை மேம்படுத்தி கொடுக்கும். ஆக்டிவேட்டராகும். ரியாக்டராகவும் வேலை செய்யும். அதாவது ஒரு ஸ்ப்ரேல 2 விதமான மருந்து அடிக்கும். இப்போ ஒரு புழுவை விரட்டுறதுக்கும் ஒரு மருந்து கொடுக்க ஒரு மருந்து கலந்துருக்கீங்க. அப்புறம் ஒரு பூஞ்சையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து கலந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 மருந்து ஒன்னோட ஒன்னா சேரும்போது ஒன்னோட தன்மையை இன்னொன்னு கெடுக்கும் இல்லையா. அப்படி கெடுக்காம இருக்கிறதுக்கு இந்த எம்ஐ ஸ்ப்ரேவை மிக்ஸ் பண்ணிட்டா 2யும் தனித்துவமா வேலை செய்ய வைக்கும். ஓகேங்களா. ஈவன் நீங்க இதை வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ல தான் கலக்கணும்னு இல்லை. நீங்க ஏற்கனவே கெமிக்கல் மருந்து அடிக்கிறவங்க கூட இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் மருந்து கூட நம்மளோட எந்த மருந்தையும் தான் மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன். இந்த ஸ்ப்ரே எம்ஐ ஸ்ப்ரேங்கிற இந்த ஒட்டு பசைய நீங்க கெமிக்கல் மருந்து அடிக்கிறவங்களும் இதை தனியா இதை வாங்கி மிக்ஸ் பண்ணி அடிச்சாலும் அப்பவும் அந்த மருந்தை நல்லபடியா வேலை செய்ய வைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பாலினேட்டர், இது நம்மளோட மருந்து பயன்படுத்துறீங்க, இயற்கையான மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறப்போ தேனீக்களை அதிகமா இருக்கும். கெமிக்கல் மருந்து அடிச்சீங்கன்னா இருக்காது. நம்மளோட அடிக்கிறீங்கன்னா தேனீக்களை இருக்கும். தேனீக்கள் அதிகமா வரும்போது மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்கும். அது மூலியமா காய் பிஞ்சு அதிகமாகும். அப்ப விளைச்சல் அதிகமாகும். ஓகேங்களா. இதுல கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா முதல் 3 பிளாக்ல இருக்கு, அடுத்த 3 வந்துட்டு ரெட் கலர்ல காமிச்சிருக்கு. ஆக்டிவேட்டர், ரியாக்டர், பாலினேட்டர். ஏன்னா
நார்மல் இது ஒட்டு பசை தானப்ப எங்களுக்கெல்லாம் தெரியும்பா அப்படின்னு கூட நினைக்கலாம். நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஒட்டு பசை இந்த மொதல் 3 வேலையை தான் செய்யும். ஒன்று ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்க செய்யும், 2வது ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும், 3வது கொஞ்சம் ஊடுருவி கூட போகும். இந்த 3 வேலையை செய்யறதுக்கு தான் வெளியே நமக்கு இந்த ஒட்டு பசையான ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்குது, மருந்து கிடைக்குது. ஆனா இந்த ஆக்டிவேட்டராகவும் ரியாக்டராகவும் பாலினேட்டராகவும் இந்த கூடுதலா ஒரு 3 விஷயம், மொத்தமா 6 விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ஒட்டு பசை தான் நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே. இது மார்க்கெட்ல இருக்கிறத விட ஒரு 50-100 ரூபா விலை கூடுதலா தெரியும். நார்மலா பார்த்தா இதுக்கு விலை கம்மியிலையும் இருக்கு, இதை விட விலை ஜாஸ்தியிலும் இருக்கு. இதை விட விலை ஜாஸ்தியா இருந்து இந்த வேலை கூட செய்யாத ஒட்டு பசையும் இருக்கு. இதை விட விலை கம்மியில் இருக்கிறது வேலை செய்யாம இருக்கு. பட் நம்மளோடது பாத்தீங்கன்னா இந்த 6 விஷயத்தையும் சேர்த்தி பண்ணது ஒரு சின்ன சீப்பான ரேட்லயே. ஓகே ஓகே, அடுத்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு போகலாம். எம்ஐ வீர். இது வந்து ஒரு புழுவை வந்துட்டு விரட்டுறதுக்கு, புழு பூச்சிகளை விரட்டுறதுக்கு இல்லாட்டி புழு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராடக்ட். கைத்தட்டலையே நிறைய பேரு. ஹலோ, கொஞ்சம் கை தட்டிடுங்க. சுறுசுறுப்பா நம்ம அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஓகே, எம்ஐ வீர் இது எல்லா விதமான புழுக்களுக்கும், எல்லா விதமான பூச்சிகளுக்கும், வண்டுகளுக்கும், எல்லாத்துக்குமே பயிரை நாசம் பண்ணக்கூடிய எந்த புழு பூச்சி வண்டு எதா இருந்தாலும் நம்ம எம்ஐ வீர் வந்துட்டு பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா 1/4 லிட்டர் 250 ml டப்பால வருது. 1 ஏக்கருக்கு போதுமானதா இருக்கும். ஆவரேஜா 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்றதுக்கா வரும். ஒரு 1 லிட்டருக்கு 2 மில்லி அப்படின்னு கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10-12 டேங்க் ஸ்ப்ரே பண்ணலாம், 10 லிட்டர் டேங்க்னா. ஓகே, இதுல என்னெல்லாம் கலந்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இங்க ஹைலைட்டே. இதுல வந்துட்டு இயற்கையான பூச்சி புழுவை விரட்டுறதுக்கான ஐட்டம் அப்படின்னு நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஆனா இது அமேசிங்கான ஒரு காம்பினேஷன். இதுல பாருங்க, கலவைன்னு போட்டிருக்கு. வேப்பெண்ணெய், பூண்டெண்ணெய், மீன் எண்ணெய், கராஜ் எண்ணெய். கராஜ் எண்ணெய்னா புங்கெண்ணெய் தான் கராஜ் எண்ணெய்ன்னு சொல்றாங்க. குடமிளகாய் எண்ணெய், யூக்கலிப்டஸ் எண்ணெய், கடுகு எண்ணெய், தடோரா எண்ணெய். தடோரா எண்ணெய் அப்படின்னா ஊமத்தங்காய் ஊமத்தை இருக்கு இல்லைங்களா, ஊமத்த எண்ணெய் தான் தடோரா எண்ணெய். லவங்கப்பட்டை எண்ணெய், பெப்பர்மின்ட் எண்ணெய். பெப்பர்மின்ட் எண்ணெய் மிளகு கீரை, புதினா கிடையாது, புதினா மாதிரி ஒரு ஐட்டம், மிளகு கீரை, பெப்பர்மின்ட், கற்பூர எண்ணெய், நல்லெண்ணெய். மொத்தம் பாத்தீங்கன்னா 12 எண்ணெயோட மிக்ஸுங்க. நார்மலா இயற்கை விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய புழு பூச்சியை விரட்டுறதுக்கு பயன்படுத்தி 1, 2, 3 தான் பயன்படுத்துவாங்க. இது பாருங்க, ஒட்டுமொத்தமா 12 சேர்ந்து கிடைக்குது. இனிமே புழு பூச்சியை விரட்டுறதுக்கு ஏதோ ஒண்ணு நீங்களே தயாரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் விவசாயம் மெனக்கெட்டு அவங்களே தயாரிப்பாங்க. அப்படியும் பண்ணணும் அவசியம் இல்லை. தனித்தனியா வாங்கி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. இது ஒண்ணு அடிச்சா போதும், மேக்சிமம் எல்லாமே கட்டுப்பட்டுரும். ஓகே, இது இது எப்படி எப்ப சார் அடிக்கிறது பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அமாவாசை டைம்ல தான் இந்த புழு பூச்சிகளோட இனப்பெருக்க டைமுங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, அமாவாசையில இருந்து 2வது அமாவாசை அன்னைக்கு முதல் நாள், அடுத்த நாள் ஒரு 3 நாள் வந்துட்டு மீட்டிங் இருக்கும். அமாவாசையில இருந்து 2வது நாள் வந்து முட்டை வைக்கும். பெண் பூச்சி வந்து முட்டை வைக்கும், ஆண் பூச்சி இறந்துரும். பெண் பூச்சி வந்து முட்டை வைக்கும், முட்டை வச்சுட்டு பெண் பூச்சி கூட இறந்துரும். ரைட்டுங்களா? அப்போ முட்டையிலிருந்து 5வது நாள் அந்த லார்பான்னு சொல்லக்கூடிய அந்த குஞ்சுகள் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ 5வது நாள், அமாவாசையிலிருந்து 5வது நாள் நம்ம எந்த மருந்து அடிச்சாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்ப இருந்து ஒரு 15 நாளைக்கு, ஒரு 3 நாளைக்கு ஒருக்கவோ 5 நாளைக்கு ஒருக்கவோ நம்மளோட ரிப்பீட் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பரா வந்து புழு பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா? இல்ல இப்ப போய் நான் தோட்டத்தை பாக்குறேன், நிறைய புழு பூச்சி இருக்கு, அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. இப்ப புழு பூச்சி பார்த்துட்டு இப்பவே அடிச்சிருங்க. ஸோ இது ஜென்ரலா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அமாவாசை டைம்ல தான் இனப்பெருக்க டைம். அமாவாசைல இருந்து 5வது நாள் அடிச்சீங்கன்னா ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் கேரண்டியா இருக்கு. சரி, இதுல வந்துட்டு பாய்சன் இல்லைன்னு ஆரம்பத்துல சொன்னீங்களே, இது எப்படி வந்துட்டு புழுக்களை கட்டுப்படுத்தணும்? இப்ப இது என்ன பண்ணும்னா, இது இலைகளை அடிச்சாச்சுன்னா இது இலையை திங்கிற புழுக்கள் வந்துட்டு இலையை சாப்பிடும் இல்லைங்களா? சாப்பிட்றப்ப இதுல இருக்க இது இந்த மருந்தும் சேர்த்து தானே சாப்பிடும். சாப்பிட்றப்ப அது இலை வாய் வந்து ஒட்டிக்கும். வாய் வந்து ஒட்டிக்கும், அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, அதனால வாயை திறக்க முடியாது. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, அப்ப நீங்க கொஞ்சம் இப்ப வாயில ஊத்திக்கீங்க சார். ஹலோ, நம்ம வாயில ஊத்துனா ஒட்டாதுங்க, புழுவுக்கு ஒட்டும். ஓகே, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஏதாவது முடிவு பண்ணிக்குவோம். இப்போதைக்கு கொஞ்சம் பேசுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகே, அப்போ இது என்ன பண்ணும், புழுவோட வாயை வந்து ஒட்டிக்க செய்யும். அதனால வாயை அதுக்கு அப்புறம் திறக்க முடியாது. அதனால எதையும் வந்துட்டு அது திங்க முடியாது அடுத்து.
அப்போ அது ஒரு ப்ராப்ளம். அப்போ அது எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுனால செகண்ட் அதுக்கு என்ன ஆகும்னா பிரெயின் வந்து டெத் ஆக ஆரம்பிக்கும். மூளை வந்துட்டு செயலிழக்க ஆரம்பிக்கும். அப்போ உடல் மொத்தமும் வாதம் வந்த மாதிரி, பக்கவாதம் வந்த மாதிரி உடல் வந்துட்டு செயலிழந்து போயிடும். அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய அது ஒரு புழுவோட உடம்புல இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியேறிடும். அப்போ டெத்து. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் டைம் எடுக்கும். நீங்க மருந்து அடிச்சா அப்பவே புழு சாகிறத பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புழு சாகிறது இமிடியேட்டா பார்க்க முடியாது. நார்மலா கெமிக்கல் மருந்து அடிச்சிட்டீங்கன்னா தோட்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள நிறைய புழு செத்து செத்து கிடக்கிறத பார்க்கலாம். ஆனா நம்மளோட எம்ஐவியர் அடிச்சீங்கன்னா இமிடியேட்டெல்லாம் பார்க்க முடியாது. 1 நாள் ஆகலாம், இல்ல 2 நாள் வரைக்கும் கூட டைம் எடுக்கலாம். அதுவும் நல்ல வளர்ந்த புழுக்கள்னா சாமானியமா இருக்காது. ஆரம்ப நிலத்துல அடிக்கிறப்ப தான் கட்டுப்படும். ஓகேங்களா? அப்படி ஃபர்ஸ்ட் டைம் அடிங்க. செகண்ட் 3 நாள் 4 நாள் கழிச்சு திரும்ப ஒரு அடிங்க. ஒரு 3 தடவை ரிப்பீட் பண்றப்போ கண்டிப்பா வந்துட்டு கட்டுப்பட்டு வந்துரும். சப்போஸ் 2 தடவை அடிச்சு கட்டுப்படலைன்னா எம்ஐ சிட்ரான்னு அடுத்த ஒரு ப்ராடக்ட் சொல்றேன். இதையும் சேர்த்தி அடிச்சீங்கன்னா புழுக்கள் கட்டுப்படும். எம்ஐ வீரும் எம்ஐ சிட்ராவும். இது கூட மறக்காம எம்ஐ ஸ்ப்ரே. நீங்க எது ஸ்ப்ரே பண்ணாலும் சரி எம்ஐ ஸ்ப்ரே. இதுக்கு முன்னாடி ஒரு ஒட்டு பசவன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மறந்துடக்கூடாது. அது எது ஸ்ப்ரே பண்ணாலும் அது மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எம்ஐ வீர், எம்ஐ சிட்ரா, எம்ஐ ஸ்ப்ரே இதை கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்றீங்கன்னா புழுக்களை இன்னும் நல்லபடியா கட்டுப்படுத்த முடியும். சார் 2-3 தடவை அடிச்சு கட்டுப்படவே இல்லை சார் எங்க தோட்டத்துல அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க, ஒரு தடவை கெமிக்கலை கூட அடிச்சு என்ன பண்ணிருங்க, கட்டுப்படுத்திருங்க. அதுக்கப்புறமா இந்த அமாவாசை டைம்ல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கட்டுப்பாட்டுல வரும். ஓகேங்களா? பயிர் மொத்தமும் இதுலயே தான் ட்ரை பண்ண வேண்டாம், அடம் பிடிச்சு பயிரையெல்லாம் ஒன்றும் அழிக்க வேண்டாம். ஓகேங்களா? இது கண்டிப்பா வேலை செய்யுது. ஆனா என்ன பண்ணணும், இந்த டைமிங் கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஒரு 3 தடவை நீங்க ரிப்பீட் பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு புழு பூச்சி எதா இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இதை தாண்டி அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு மூட்டைப்பூச்சி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மூட்டைப்பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு இப்ப வீட்லயும் பயன்படுத்தலாம், தொழுவத்திலையும் பயன்படுத்தலாம். மூட்டைப்பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு அதே மாதிரி கரப்பான் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். மாட்டு ஆடு மாடு தொழுவத்திலேயோ இல்ல வீட்லயோ கொசு பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னாலும் இதை ஸ்ப்ரே பண்ணலாம். ஃபுல்லா வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வரும். பேனு பிரச்சனையை கூட கட்டுப்படுத்த முடியும். தலையில உங்க தலையில பேன் பிரச்சனை இருக்குனாலும் கூட என்ன பண்ணலாம், இதை ஷாம்பு கூடவோ கொஞ்சமா கலந்து தலைக்கு அப்ளை பண்ணா நம்ம தலையில கூட பேனை வந்துட்டு கட்டுப்படுத்தும். பட் அதுக்கு நம்ம கிட்ட வேற ப்ராடக்ட் இருக்கு. கம்ப்ளீட் கேர் ஷாம்பு இருக்கு, டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்கு. அதை யூஸ் பண்ணுங்க, ரிசல்ட் வரும். இதை ட்ரை பண்ணணும்னு இல்லை, பட் இதையும் ட்ரை பண்ணி ரிசல்ட் பார்த்த மக்களும் நம்ம டீம்ல இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஆடு மாடு நாய் பூனை இது எல்லாம் அதுல எல்லாம் உண்ணி பிரச்சனையெல்லாம் வரும். பேனு உண்ணி பிரச்சனையெல்லாம் வரும். அதுக்கு வந்துட்டு இதை கொஞ்சம் கலந்துட்டு அதை வாஷ் பண்ணி விட்டீங்கன்னா, ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டினீங்கன்னா எந்த தொந்தரவு இல்லாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் யூஸ் ஆகும். கரையான் பிரச்சனை இருக்கும். கரையான் பிரச்சனைக்கு இதை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா கரையான் பிரச்சனையை இது எம்ஐவியர் கட்டுப்படுத்தும். ஓகே, அடுத்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு போறேன். கைத்தட்டல் வாங்குறதுக்கு கூட நேரம் இல்லை. நீங்க தட்டினா தட்டுங்க, தட்டலன்னா பரவாயில்ல, நான் பாட்டுக்கு போறேன் அடுத்த ப்ராடக்ட். ஓகே, எம்ஐ ப்ரௌடு. இது வந்து பூஞ்சை பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்குறது. பூஞ்சை ஃபங்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஃபங்கல் ப்ராப்ளத்துக்காக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எம்ஐ ப்ரௌடு. பூஞ்சை பிரச்சனை இது வரைக்கும் தெரியாதவங்க இருக்குன்னா 5000 வகையான பூஞ்சைகள் பிரச்சனைகள் இருக்காமா. பெரும்பாலும் இப்போ போட்டோல காமிச்சிருக்காம பாருங்க, இந்த மாதிரி இலைகள்ல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் தெரியும். இதை வந்து என்ன சொல்றது, மெயினா இலை கருகள் வரும், இல்லைன்னா இலையில வந்துட்டு புள்ளி புள்ளியா வர்ற மாதிரி வரும். குருத்தழுகள் வரும். குருத்தழுகல் நோய்னு சொல்லி நிறைய பக்கம் அது விவசாயிகளுக்கு கேளுங்க தெரியும். குருத்தழுகல் நோய் அதிகமா அவங்க பாதிக்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு பூஞ்சையோட பிரச்சனை, குருத்தழுகல்ங்கிறது. அதே மாதிரி இலையில கருகள் மாதிரி வரும். இப்ப நெருப்பு வச்ச மாதிரி இலையில வரும். அதுவும் வந்துட்டு ஒரு பூஞ்சை பிரச்சனை தான். இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க, இலையில புள்ளி புள்ளியா வருது, அதுவும் வந்துட்டு அப்படித்தான். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது பூஞ்சை பிரச்சனை. மெயினா 2 வார்த்தை மட்டும் சொல்றேன். அழுகல் அப்படின்னாலும் கருகள் அப்படின்னா இந்த 2 வார்த்தை கேட்டாலே அது பூஞ்சை பிரச்சனை, அது குருத்தழுகல் அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க. அழுகல் அப்படின்னு வந்துட்டாலே அது என்னவா இருந்தாலும் அழுகல் அப்படின்னா அது பூஞ்சை. கருகள் அப்படின்னு வந்தாலும் அது பூஞ்சை. இந்த 2 மட்டும் பேசிக்கா வச்சுட்டாலே போதும், நீங்க எம்ஐ ப்ரௌட அதுக்கு சஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அழுகல் கருகள் எங்க கேட்டாலும் சரி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது எம்ஐ ப்ரௌட். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். 1 லிட்டருக்கு 2 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். மெயினாக
செடி மேல ஸ்ப்ரே பண்ணா மட்டும் பத்தாது, மண்ணுலயும் கொடுக்கணும். ஏன்னா பூஞ்சைங்கிறது மண்ணுல இருந்தும் மறுபடியும் செடிக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ மண்ணுலயும் வந்துட்டு ஒன்னும் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லாட்டி ட்ரிப்புல விடணும், இல்ல தண்ணியில கலந்து வேர்களை ஊத்தியாச்சு விடணும். மேலே செடி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும். அப்பதான் பூஞ்சையை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா? ஆனா சூப்பரான அமேசிங்கான ரிசல்ட் இருக்கு நம்மளோட எம்ஐ ப்ரௌடுல. எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கு. குருத்தழுகல் நோய்க்கு கூட சூப்பரா கட்டுப்படுத்தி கொடுக்குது. இதை தாண்டி சீட் ட்ரீட்மெண்ட் ஒரு வந்து இப்ப கரும்பு வந்து நடுறதுக்கு முன்னாடி கருணை இப்ப வந்துட்டு மஞ்சள் ஆகட்டும், இஞ்சி ஆகட்டும், இல்ல வாழை கண்ணாகட்டும், இல்ல கரும்பு ஆகட்டும், இல்ல குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க, குச்சிக்கிழங்கு ஆகட்டும், அதெல்லாம் நடுறதுக்கு முன்னாடி சீட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கலவையில கலந்து அதை கொஞ்சம் நனைச்சு அதுக்கப்புறம் நட்டோம் அப்படின்னா அதுக்கு பூஞ்சை தாக்குதலும் வராது, அந்த வேறு நல்லா இறங்கி அந்த கிழங்கு நல்லா வளரும். புரியுதுங்களா? சோ அதுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 20 லிட்டர் தண்ணி, 20 லிட்டர் தண்ணியில 100 மில்லி எம்ஐ ப்ரௌடு. இது ஒரு டப்பா வந்து 1/4 லிட்டர் 250 மில்லி இருக்கு. நம்ம அதுல 100 மில்லி எடுத்தா போதும், பாதிக்கும் கம்மியா எடுத்தாலே போதும். 20 லிட்டர் தண்ணியில 100 மில்லி எம்ஐ ப்ரௌட ஊத்திக்கிட்டு அது ஒரு 50 கிராம் க்ரோ மேஜிக் கலந்துக்கிட்டு, நார்மலா ஸ்ப்ரே பண்றப்ப கணக்கு வேறங்க. ஸ்ப்ரே பண்றப்ப லிட்டருக்கு 1/2 மில்லி ஊத்துனா போதும் நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரேவை. பட் அதுவே இப்ப பாத்தீங்கன்னா 20 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே ஊத்தலாம். க்ரோ மேஜிக் பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1 கிராம் போட்டா போதும். பட் இப்ப என்ன சொல்றோம்னா 20 லிட்டருக்கே 50 கிராம் போட சொல்றேன். அளவெல்லாம் ஜாஸ்தியா சொல்லியிருக்கேன். ஸ்பீடா போறேன், கொஞ்சம் புரியுறவங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப 20 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி எம்ஐ ப்ரௌடு, 50 கிராம் க்ரோ மேஜிக்கு, 20 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே. இதை கொஞ்சம் இதை வந்து ஒரு பக்கெட்ல கலந்து வச்சுட்டு அதுல இந்த கரும்பு இல்ல கருணை எதா இருந்தாலும் நினைச்சு ஒரு 5 நிமிஷமாச்சும் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நட்டீங்கன்னா மண்ணில் இருக்கிற பூஞ்சைக தான் முதல்ல வந்துட்டு அந்த விதைகளை இல்லாட்டி அந்த கருணையை அட்டாக் பண்றது. அதுதான் வளர விடாம பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக்காவே அந்த பூஞ்சையோட தாக்குதல் அதுக்கு வராம பார்த்துடலாம். க்ரோ மேஜிக்கு சேர்த்து இதுல நம்ம நினைச்சிருக்கிறதுனால வேர் நல்ல வளர்ச்சி வர்றது, பயிர் நல்லா முளைச்சு வளர்றது இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிடும். ஸோ பெஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, இனிஷியலா growth நல்லா இருக்கும். நெல்லு மாதிரி சின்ன பயிர், நெல்லு இல்ல வேற ஏதாச்சும் சின்ன பயிர்கள் வந்து நாத்து நடுறது இந்த மாதிரி சின்னதா இருக்குன்னு வச்சு, இன்னைக்கு மேக்சிமம் வெங்காயம், மிளகாய் எல்லாமே இப்ப நாத்தா வந்துருச்சு, நடுறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி, 50 மில்லி ப்ரௌடு, 25 கிராம் க்ரோ மேஜிக், ஒரு ஒரு 10 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே. அதாவது கரும்புக்கு என்ன சொன்னோமோ அதுல பாதி. அந்த மாதிரி பண்ணிட்டு ஜஸ்ட் அது வேறு மட்டும் நினைகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நினைச்சு நாத்து நட்டுட்டீங்க. நாத்து நடுறதுக்கு முன்னாடி இதை பண்ணி ஊற வச்சுட்டு நாத்து நட்டாச்சு அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கு. இதான் இஞ்சி மஞ்சள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் எம்ஐ சிட்ரா. இந்த எம்ஐ சிட்ரா ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல். எதுக்குன்னா நெல்லுக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பூச்சிகளை விரட்டக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதுக்கு தான் எம்ஐ வீர்னு ஃபர்ஸ்டே சொன்னோம். எம்ஐ வீர் வந்து எல்லா விதமான புழு பூச்சிக்கு சேர்த்தி தயார் பண்ணதுனால பொதுவா தயார் பண்ண ஒரு பொருள். ஆனா அது எம்ஐ சிட்ரா அது கொஞ்சம் சிம்பிள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப விலை கம்மியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. ஏன்னா இந்த பர்டிகுலரா இந்த ஒரு பூச்சியை விரட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய காம்பினேஷன் தேவையில்லைங்கிறதுனால நெல் அதிகமா விவசாயம் நடக்கிறதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணி கம்பெனி உருவாக்குன ஒரு ப்ராடக்ட் எம்ஐ சிட்ரா. ஓகேங்களா? ஸோ எம்ஐ வீர் அடிச்சாலும் இந்த பூச்சிக்கு போகத்தான் செய்யும். ஆனா எம்ஐ சிட்ரா அடிக்கிறப்போ செலவு குறையுது. ஏன்னா நெல்லுங்கிறது பல 1000 ஏக்கர்ல நடக்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு குறைக்க முடியும்னு தனியா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெல்லுல வரக்கூடிய இந்த படத்துல காமிச்சிருக்கோம் இந்த பிபிஹெச்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏரியால ஒரு பூச்சி சொல்லுவாங்க. இந்த பழுப்பு பூச்சிக்கு இந்த பூச்சி ஈ மாதிரி இருக்கும். இதுதான் நெல்லை அதிகமா பாதிக்கும். இதை விரட்டுறதுக்கு இந்த எம்ஐ சிட்ரா போதும். எம்ஐ வீர் அடிக்கணுங்கிறதுல எம்ஐ ஸ்ப்ரே கூட எம்ஐ சிட்ரா மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டா நெல்லுக்கு வந்துட்டு வேற எதுவும் அடிக்க தேவை இருக்காது. அதே மாதிரி தோப்பு வச்சிருக்கிறாங்க, இப்போ கொய்யா தோப்போ இல்லாட்டி மாந்தோப்பு இந்த மாதிரில வச்சிருக்கிற இடத்துல ஈ பிரச்சனை அதிகமா இருக்கும், முக்கியமா மாந்தோப்புல எல்லாம். ஸோ அந்த ஈயை விரட்டுறதுக்கும் எம்ஐ சிட்ரா மட்டும் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். எஸ்டேட்டுகள்ல, டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டுகள்ல இந்த ஒரு கொசுவோட பிரச்சனை அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கும் எம்ஐ சிட்ரா மட்டும் அடிச்சா போதும். இந்த பர்டிகுலரா இந்த 3 ஐட்டத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான ஏக்கர்ல பண்ணக்கூடிய ஐட்டம்னால இந்த எம்ஐ சிட்ரா பயன்படுத்தினா செலவு கம்மியாகும், ரிசல்ட்டும் சூப்பரா இருக்கும். ஓகே,
முதலே சொன்னதான், எந்த மருந்து அடிச்சு கட்டுப்படாத ஜெனட்டிக்கா ரொம்ப வளர்ந்த புழு பூச்சிகள் இருக்கு. அந்த மாதிரி புதிய தலைமுறை பூச்சிகள் இருக்கு. அதை கூட எம்ஐ வீரும் எம்ஐ சிட்ராவும் எம்ஐ ஸ்ப்ரேவும் கலந்து ஸ்ப்ரே பண்றப்ப அந்த புழு பூச்சியெல்லாம் கட்டுப்படும். ஓகே, கடைசியா ஒரு ப்ராடக்ட் இருக்கு, வைரஸ். வைரஸ்னா வைரஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராடக்ட் வைரஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த வைரஸோட பிரச்சனைகள் அப்படின்னாலே நம்ம வைரஸ் கொடுக்கலாம். நார்மலா வைரஸுக்கான சரியான ப்ராடக்ட் ஃபீல்டில் இல்லை, நம்மளோட எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குங்க. இது என்ன சொல்றது, வைரஸோட பிரச்சனையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த படத்துல சில உதாரணங்கள் காமிச்சிருக்கோம். மெயினா ஒரு இந்த இந்த இலைய பாருங்க, இலை பச்சையா இருக்கும் ஆனா நரம்பு மட்டும் மஞ்சளா இருக்கும். அப்படின்னா இது ஒரு வைரஸ் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். இது இது வந்து அழுகல் இல்ல, கருகல் இல்லை. அழுகல் கருகல் இருந்தா அது ப்ரௌடு. பூஞ்சை பிரச்சனை ப்ரௌடு கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே அழுகலும் இல்லை, கருகலும் இல்லை, ஆனா இலை மட்டும் பாத்தீங்கன்னா கலர் இப்படி இருக்கு அப்படின்னு இது ஒரு வைரஸ் பிரச்சனை. செகண்ட், இங்க பாருங்க, இந்த பப்பாளி இலை வந்துட்டு ரொம்ப சுருண்டு இருக்கும் அப்படின்னால அது வைரஸ் பிரச்சனை. செடி வந்து பயிர் வளராம அப்படியே மட்டமா நிற்கும், வளைஞ்சு நிற்கும் அப்படின்னால அது ஒரு வைரஸ் பிரச்சனை. அப்புறம் காய்கள், அதுல வர கத்திரிக்காயோ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கோணையா வளைஞ்சு நெளிஞ்சு சுருண்டல வரும். அப்படி வருதுனாலும் அது வந்து வைரஸ் பிரச்சனை. இப்படி ஏதாச்சும் வளர்ச்சியில சரியா இல்லாம கண்ணா பின்னான்னு இருக்குன்னா அதெல்லாம் வைரஸ் பிரச்சனை. இந்த வைரஸ் பிரச்சனையை சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வைரஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுவும் 1 லிட்டருக்கு 2 மில்லின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். ஓகேங்களா? சூப்பர் ரிசல்ட் இருக்கு. இது ஸ்ப்ரே பண்றப்போ கண்டிப்பா க்ரோ மேஜிக் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் வந்து 100 கிராம் பேக்கெட் சொன்னேன் இல்லைங்களா, அது கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுக்கும். வைரஸ் பிரச்சனைனாலே நோய் எதிர்ப்பு சக்தி தேவை. ஸோ அதையும் சேர்த்தி கொடுக்குறப்போ வைரஸ் நல்லா கட்டுப்படும். ஏற்கனவே வைரஸ் பாதிச்ச இலை அப்படியே தான் இருக்கும், புதுசா வரக்கூடிய இலை நல்லா வரும். ஓகேங்களா? ஏற்கனவே பாதிச்ச இலை அப்படியே தான் இருக்கும். அடிச்சது என்னப்பா மாறலையேன்னு கேட்கக்கூடாது. 100ல 4 பேருக்கு மாறி இருக்கு, அதுவும் மாறி இருக்கு. ஆனா கம்பெனி கேரண்டி அதை சொல்றது கிடையாது, அதனால நான் அதை சொல்லலை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, வைரஸை நல்லபடியா கட்டுப்படுத்தி கொடுக்கும். மாடிஃபை, இது வந்து தண்ணியோட pH அளவை சரி பண்றதுக்காக கொடுக்கறது. நம்ம குடிக்கிற தண்ணியோட விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய தண்ணியில pH வேல்யூ கரெக்டா இருக்கணும். அதாவது தண்ணிக்கு காரத்தன்மை அமிலத்தன்மைன்னு இருக்கு, அந்த தன்மை கரெக்டா இருக்கணும். அதாவது என்ன சொல்றது, ஒரு 7 புள்ளிக்கு கீழே இருந்தா அது வந்து அமிலத்தன்மை, 7 புள்ளிக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. 7 அப்படிங்கிறது வந்து நியூட்ரல். 1 to 7 வந்துட்டு அமிலத்தன்மை, 7 to 14 காரத்தன்மை, 7 அப்படிங்கிறது நியூட்ரல். ரைட்டுங்களா? அப்ப நமக்கு மருந்தடிக்கக்கூடிய தண்ணி அப்படின்னு பாக்குறப்போ அதோட pH அளவு, அதோட அளவு எப்படி இருக்கணும்னா 5.5 இருந்து ஒரு 6.5 வரைக்கும் இருக்கணும். கரெக்டா 6ங்கிற நம்பரை நான் வச்சுக்கோங்க. 6க்கு அரை புள்ளி கம்மியாவோ அரை புள்ளி கூடுதலாவோ இருந்தா தப்பு இல்லை. ரைட்டுங்களா? 6ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க, வேற எல்லா நம்பரையும் மறந்துடுங்க. 6ங்கிற நம்பரை மட்டும் வச்சுக்கோங்க. 6க்கு 5 புள்ளி கம்மியாவோ 5 புள்ளி 5 கம்மியாகவும் 0.5 கூடுதலாகவும் இருந்தா தப்பு கிடையாது. நார்மலா நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, இல்ல சவுத் இந்தியாவில் கேரளா கர்நாடகாலையும் சரி, தண்ணி அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சப்போஸ் சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். இப்போ தண்ணியை எடுத்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கொஞ்சம் தண்ணியை வந்துட்டு பக்கெட்லயோ இல்லை டேங்க்லயோ எடுத்துக்கிட்டு கண்ணுல பாக்குற மாதிரி எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர்ல எடுத்து இன்னும் பெட்டர். அதுல நம்மளோட மாடிஃபையை வந்துட்டு சொட்டு சொட்டா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது சிவப்பு கலருக்கு மாறும், லேசான சிவப்பு கலருக்கு மாறும். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டா ப்ளூ கலருக்கு வரும். லைட்டா ப்ளூ கலருக்கு வந்துருச்சு அப்படின்னா அது 6 புள்ளிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். சிவப்பு கலர்ல இருக்குது காமிச்சு கொடுக்குது அப்படின்னா அது 4 புள்ளி 3.5 புள்ளி அப்படி இருக்குன்னு அர்த்தம். அதாவது அசிடிக்கா இருக்குன்னு அர்த்தம், அமிலமா இருக்குன்னு அர்த்தம். அதுல நீங்க எந்த மருந்து அடிச்சாலும் அந்த மருந்து கரெக்டா வேலை செய்யாது. ரைட்டுங்களா? ரிசல்ட் வராது. அப்போ ஒரு தடவை உங்க கிணத்து தண்ணியவோ போர் தண்ணியவோ ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தண்ணி கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா pH மீட்டர்னு ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு இந்த படத்துல காட்டிடுற மாதிரி pH மீட்டர் இருக்கு. அதை எடுத்து தண்ணியில வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் எவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னு. ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை பத்தி டவுட் படறதுக்கு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இல்ல ஒரு சிலர் வந்துட்டு ஆட் பண்ணும்போது சிவப்பு கலர் வரவே இல்லை சார் அப்படின்னா தண்ணி ஆல்ரெடி வந்துட்டு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப மாடிஃபை தேவையில்லை. மாடிஃபை என்ன பண்ணும்னா அமிலத்தன்மையில் இருக்கிறது, அதாவது 4 புள்ளி 3 புள்ளியில் இருக்கிறத
அப்படியே நீங்க சொட்டு சொட்டா சேர்த்த சேர்த்த அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை உங்களுக்கு நியூட்ரல் ஆக்கும். அதாவது 6 புள்ளிக்கு கொண்டு வரும். நீங்க ஆல்ரெடி அது 6 புள்ளியில் இருக்கிறதுல நீங்க நிறைய சேர்த்துறதுனால பிரயோஜனமே இல்லை. இல்ல ஆல்ரெடி வந்துட்டு 7 புள்ளி 8 புள்ளி இருக்கு சார், என்ன சார் பண்றதுன்னா 7.8 7 புள்ளியில இருக்கு, 8 புள்ளி இருக்குன்னா அதுல மாடிஃபை ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இது இது வந்து அமிலத்தன்மையை காரத்தன்மைக்கு கொண்டு போறது. ரைட்டுங்களா? நம்ம இதுல எதுவுமே காரத்தன்மையோட இருக்காது. 7 புள்ளி 8 புள்ளியில தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. மீறி இருக்கிற சார் என் தோட்டத்துல 8 புள்ளி இருக்கு சார், என்ன சார் பண்றதுன்னா ஜஸ்ட் ஒரு எலுமிச்சை சாறு கொஞ்சோண்டு கலந்து பாருங்க, அது 6 புள்ளிக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு ஒன்றும் பெரிய மெனக்கெட தேவையில்லை. அமிலத்தன்மையில் இருக்கிறத நியூட்ரலுக்கு கொண்டு போறதுக்கு தான் நம்ம மெனக்கெடணும். அதுல மாடிஃபை நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகே, ஸோ மாடிஃபை இப்படி ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மண்ணுலையும் பிஹெச் லெவல் அதே மாதிரி கரெக்டா இருக்கும். மண்ணுல வந்துட்டு பிஹெச் லெவல் வந்துட்டு தப்பா இருக்கு அப்படின்னாலும் நீங்க மாடிஃபை யூஸ் பண்ணலாம். இது சொட்டு நீர் பாசனத்திலயோ இல்ல கொஞ்சம் என்ன சொல்றது, தண்ணியில கலக்கி வேர்களை ஊத்தி விடுறதோ இந்த மாதிரி பண்ணும்போது மண்ணுல வந்துட்டு இந்த மாடிஃபை கிடைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா மண்ணோட பிஹெச் லெவலும் நார்மலுக்கு வந்துடும். ஓகே, அப்ப விளைச்சலும் சேர்ந்து கிடைச்சிடும். ஓகே, அப்ப நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஸ்பீடா சொல்லி முடிச்சுட்டேன், டைம் வேற ஆயிடுச்சு. எல்லாருக்கும் மைண்ட்ல வரக்கூடிய ஒரு டவுட் என்னது, ஒரு பயிருக்கும் என்னென்ன கொடுக்கணும்னு கரெக்டா சொல்லுங்க சார், அதுதான் சார் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது தான் மைண்ட்ல இருக்கும். நான் முதல்லயே சொல்லிட்டேன், ஒரு பயிருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எல்லாரும் ரெடியா? முடிக்கிற நேரத்துல ரெடியான்னு கேக்குறீங்களா சார்னா? ரெடியா இருங்க, நான் ஆன்சர் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு பயிருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியணும்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், கோ டு ஃபீல்ட். ஒரு தோட்டமா போங்க. அது மட்டும்தான் ஒரு பயிருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது நீங்க கத்துக்கிறதுக்கு வழி. ஒரு பயிருக்கு கொடுக்கறது உங்க ஊர்ல நீங்க இருக்கிற கிராமத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு 5 கிராமங்களை செலக்ட் பண்ணுங்க. அந்த 5 கிராமங்கள்ல அதிகமா என்ன பயிர் பண்றாங்கன்னு நோட் பண்ணுங்க. அந்த பயிர்களை நேர்ல போய் சந்திங்க, அந்த விவசாயிகளை நேர்ல சந்திங்க. அதுக்கு என்ன செலவாகுதுன்னு முதல்ல பாருங்க. அவங்க ஏற்கனவே பண்ணக்கூடிய செலவு என்னன்னு பாருங்க. அவங்க ஏற்கனவே என்ன பண்ணி தீர்க்க முடியாத பிரச்சனை என்னங்கிறது நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க நம்மளோடது என்னெல்லாம் கொடுக்கலாம், எப்படி எல்லாம் கொடுக்கலாம்னு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செலவு கம்மியாகும், விளைச்சல் அதிகமாகும், லாபம் அதிகமாகும். அதை கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க, அந்த விவசாயிக்கு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா அது முடியும். ஏன்னா விளைச்சல் கண்டிப்பா கூடுதலா இருக்கு, அதனால விவசாயிகளுக்கு 100% லாபம் தான், எந்த டவுட்டும் வேண்டாம். அதை அவங்களுக்கு புரிய வைங்க. நம்மளோட இந்தியா ஷாப்பி பியூசி எங்க இருக்குன்னு விவசாயிகளுக்கு காமிச்சு கொடுங்க. நீங்க இல்லைன்னாலும் கூட அவங்க போயிட்டு எப்பவுமே ரெகுலரா மருந்து வாங்கிக்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்கும். ஓகே, ஜெனரலா பொதுவா நான் ஒரு விஷயத்த மட்டும் இங்க சொல்றேன். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது, ஒரு பொதுவான ஒரு கணக்கு தான் இது. நீங்க ஏதாச்சும் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும், பூஞ்சைக்கு மருந்து அடிக்கணும், புழுவுக்கு மருந்து அடிக்கணும், வைரஸுக்கு மருந்து அடிக்கணும்னா 125 லிட்டர் தண்ணி இல்லைன்னா ஒரு 12 டேங்க் தண்ணின்னு வச்சுக்கோங்க. 125 லிட்டர் தண்ணியில ஒரு டப்பா எம்ஐ வீரியோ ப்ரௌடியோ கலந்துருங்க. ஓகேங்களா? 100 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே, ஒரு டப்பா எம்ஐ ஸ்ப்ரே கலந்துருங்க. இந்த காம்பினேஷனை ஒரு ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் நார்மலா செடிகளுக்கு. இல்ல பெரிய மரம் சார், வாழை மரம் சார், தென்னை மரம் சார் அப்படின்னா ஒரு 20 மரமோ 50 மரத்துக்கோ ஸ்ப்ரே பண்ணலாம். வாழை மரம்னா கூடுதலாக, வாழை மரம் எல்லாம் ஒரு 100 200 மரத்துக்கு கூட நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியும். பாக்கு மரம்னா இன்னும் கூடுதலா பண்ண முடியும். ஸோ மரங்கள் கணக்கு தனிங்க, நான் பொதுவா ஒரு சின்ன பயிர்களுக்கு மட்டும் பொதுவா சொல்றேன். அதே மாதிரி போஸ்டா குரோ மேஜிக் எப்படி விளைச்சல் மட்டும் அதிகமா கிடைக்கணும் சார், மற்றதெல்லாம் விட்டு தள்ளுங்க, விளைச்சல் மட்டும் கூடுதலா கிடைக்கணும் சார், அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கர் நிலத்துல 2 பேக்கெட் போஸ்டா, ஒரு பேக்கெட் குரோ மேஜிக். 2 பேக்கெட் போஸ்டானா 4 கிலோ போஸ்டர். ஓகேங்களா? 100 கிராம் குரோ மேஜிக். இந்த மிக்சிங்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு உரத்தை பாதி போட்டாலும் சரி, முழுசா போட்டாலும் சரி, விளைச்சல் கண்டிப்பா ஒரு 40-50% கூடுதலா எடுத்துடலாம். மரங்களுக்கு கணக்கு தனி. ஓகேங்களா? அப்போ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி 2 வாரத்தை கூட சொல்லி முடிச்சிடலாம். ஆல்ரெடி என்னோட டைம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சாரி. ஃபர்ஸ்ட் டைம் ஜூம்ல கொடுக்கறதுனால அந்த ஒரு தடங்கள் வந்துருச்சு. பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, அப்போ எல்லாரும் தனிப்பட்ட முறையில பயிர்களுக்கு கேட்கறதுக்கு தான் எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. தோட்டங்களுக்கு போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நீங்க இதை வந்துட்டு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க.
இப்ப நான் திருப்பூர்ல இருக்கேன். திருப்பூர்ல தோட்டங்கள் பார்த்திருக்கேன், ஈரோட்ல பார்த்திருக்கேன், சேலம் மாவட்டத்துல பார்த்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற பண்ணக்கூடிய வாழை விவசாயமும் சேலத்துல பண்ணக்கூடிய வாழை விவசாயமும் வித்தியாசமா இருக்கு. இப்ப திருப்பூர்ல ஆரம்பத்துல போஸ்டா இத்தனை போடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு 4 மாசம் கழிச்சு இது போடுங்க அப்படின்னு சொல்றத அப்படியே சேலத்துல சொல்லும் போது அது முரணா இருக்கு. அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்க அப்படியெல்லாம் பண்றது இல்லை சார், ஆரம்பத்துல ஒன்றும் போடுறது இல்லை சார். 4வது மாசம் மட்டும்தான் சார் உரம் வைப்பாங்க. ஒரு சிலர் வாழைக்கு நல்லா பருத்து வரணும்னு ஸ்ப்ரே பண்றாங்க குலை தள்ளினதுக்கு அப்புறம். ஒரு சிலர் அதெல்லாம் எதுவும் பண்றதே கிடையாது. இது மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு தான் மாறுதுன்னு இல்லை, பக்கத்து தோட்டத்துக்கே மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பக்கத்துல இருக்கிற 4 வாழை தோட்டத்துக்கு போங்க, 4 வாழை தோட்டத்துக்கு போங்க, 4ம் வேற வேறையா பண்ணுவாங்க. அப்போ ஒரே மாதிரி சொல்லி கொடுக்க முடியாது. பழைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு என்ன சார், முட்டி வலிக்கு நோவேதனை கேப்சூல், நோவேதனை ஜெல்லு சொல்லுவோம்ல சார், அந்த மாதிரி வாழைக்கு சொல்லுங்க சார்னா இந்திய அக்ரோல அங்கதான் சிக்கல். அது எல்லா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரி வராது. அந்த ஊரோட மண்ணு, அந்த ஊரோட தண்ணி வசதி, அது ஒரு கணக்கு இருக்கு. 2வது இன்னொன்னு இருக்குங்க, வாழையிலேயே பல ரகம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கதிலி எடுத்துக்குங்க. கதிலி 1 ஏக்கருக்கு 1500 வச்சிருக்கிறவர், ஒரு ஏக்கருக்கு 1500 கன்று வைக்கிறாரு ஒருத்தர். 2000 கன்று வைக்கிறாரு. ஒருத்தர் 2400 கன்று வைக்கிறாரு. இதுல எந்த கதிலிக்கு தான், கதிலிலேயே எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப நேந்திரத்துக்கு நீங்க வாழைக்கு பொதுவா சொல்லுங்க சார், நான் என்னத்த சொல்ல. சோ இந்த ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் இருக்கு. சோ இந்த பிராக்டிக்கலான இந்த சிக்கலை தீர்க்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நீங்க உங்க ஊரு பக்கத்துல உங்க மாவட்டத்துக்குள்ள நீங்க பிராக்டிக்கலா போங்க. நீங்க அங்க போயிட்டு எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அங்கிருந்து நீங்க கத்துக்க முடியும். சோ அங்கங்க இருக்கக்கூடிய, இப்ப இங்க குரூப்பா உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, ஒரு ஊர்லயும் குரூப்பா உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு எஸ்டிசி லீடர்ஸ், என்டிசி லீடர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அவங்களோட கேர் ஆஃப்ல நீங்க காம்பினேஷனை கிரியேட் பண்ணுங்க. ராமநாதபுரத்துல நெல்லுக்கு என்ன கொடுக்கறதுங்கிறது, ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு என்டிசி, எஸ்டிசி, டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு விவசாயி, அவங்க சேர்ந்துதான் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஈரோட்ல நெல்லுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈரோட்ல இருக்கிறவங்களாலதான் முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெல்லுல நிறைய ரகம் இருக்கு. நெல்லுல அவ்வளவு ரகம் இருக்கு. வித்தியாசமா விவசாயம் பண்றவங்க இருக்காங்க. இயற்கை விவசாயத்திலேயே பலது பண்றவங்க இருக்காங்க. கெமிக்கல் சேர்த்தி பண்றவங்க இருக்காங்க. முழுக்க கெமிக்கல் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ நம்மளோடதே எல்லாத்துக்கும் இப்படிதாங்கிற ஒரு இதை கிளியர் கட்டா கொடுக்க முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அது ஏதோ ஒரு 10% யூஸ் ஆகணும், இல்லைன்னு சொல்லல. ஒரு 10% யூஸ் ஆகும். இப்ப என்ன கேட்டா பொதுவா நெல்லுக்குன்னா என்ன கொடுக்கலாம், ஒரு வாழைக்கு எப்படி கொடுக்கலாம்னு கேட்டா என்னோட அனுபவத்துல கொஞ்சம் சொல்லுவேன். அது எக்ஸாக்டா மேட்ச் ஆகலைனாலும் ஒரு 70% 80% மேட்ச் ஆகும். ஒரு சில தோட்டத்துக்கு மேட்சே ஆகாம போயிடும். பட் அது ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அறிவு தானே, தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நல்லது தானே, அது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல யூஸ் ஆகும். சோ அது வேணா கொஞ்சம் நான் சொல்லித்தர முடியுமே தவிர, உங்க ஊரு பயிருக்கு நீங்க கண்டுபிடிங்க. உங்க ஊர்ல உங்க விவசாயி லாபகரமா அதை நல்லபடியா நடத்துறதுக்கு என்னங்கிறது நீங்க கண்டுபிடிங்க. அதே மாதிரி நம்மளோட எல்லா ப்ராடக்ட்லயும் பின்னாடி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சாரி, கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். அது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட்டை பத்தின டவுட்ஸ் கிளியர் ஆகும். அவங்க கிட்ட காம்பினேஷன் கேட்டாலும் அவங்களுக்கும் அவங்க சொல்றது பொதுவா தான் சொல்லுவாங்க. அது எக்ஸாக்டா பொருந்தும்னு சொல்ல முடியாது. கரெக்டான விஷயம் தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா எக்ஸாக்டா நம்ம அந்த தோட்டத்துக்கு அது பொருந்துமான்னு கேட்டா அது எல்லா ஏரியாவுக்கும் பொருந்தி வராது. ஆனா இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேர் சூப்பரா நமக்கு நிறுவனம் நடத்தி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்கு. ஓகே. செகண்ட், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் கூட சொல்றேன் சார். இப்படி புதுசா இதை நான் கத்துக்கணுமா செய்யணுமான்னு யாரும் நினைக்காதீங்க. ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பெரிய பிசினஸ் இருக்குங்க. நீங்க நார்மலா பாருங்க, ஒரு வீட்டுக்கு போங்க, குழந்தை இல்லாத கப்பிள்ஸுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, 2 மாசத்துல ரிசல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வாங்குவாங்களா? திரும்பவும் அவ்வளவு வாங்க போறது இல்லை. வேற ப்ராடக்ட் ஏதோ கொஞ்சம் வாங்குவாங்களே தவிர
திரும்பவும் அவங்க மேன் சக்தி மேனும் உமன் கம்பெனின்னு மொத்த காம்பினேஷனமா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா வருஷம் பூரா? இல்ல. நீங்க எங்கேயும் போயிட்டு ஆன் அண்ட் எலிமெண்ட்ஸ் கொடுத்து ரிசல்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதே அளவுக்கு பிசினஸ் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி இல்ல. அதை விட அதிகமா நடக்கிறதுக்கு கேரண்டி இல்ல. அவங்க அதுக்கப்புறமா வேற ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அது மூலியமா தான் நமக்கு பிசினஸ் நடக்கும். புரியுதுங்களா? அவங்களே திரும்ப திரும்ப 5000க்கு 10,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்றதுக்கு கேரண்டி இல்ல. ஆனா அக்ரி ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எடுத்துட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் பிசினஸே நடக்கும். ஒரு 1/2 ஏக்கருக்கு கொடுங்க, 1 ஏக்கருக்கு கொடுங்க, ரிசல்ட் எடுங்க. ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரீபர்ச்சேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அவர்கிட்ட 5 ஏக்கர் இருக்கா, 1/2 ஏக்கருக்கு கொடுத்து ரிசல்ட் எடுங்க. அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு அவரே கேட்பார். அந்த 5 ஏக்கருக்கு வருஷ கணக்கா அவரே தொடர்ந்து வாங்கிட்டு இருப்பார். அவர் 3 மாசத்துக்கு ஒருக்க பயிர் பண்றாரு, 4 மாசத்துக்கு ஒருக்க பண்ண 4 மாசத்துக்கு ஒருக்க வாங்கிட்டே இருப்பார். பூவு காய்கறி வாரத்துக்கு ஒருக்க மருந்து அடிப்பாரு அப்படின்னா அவர் வாங்கி அடிச்சுட்டே இருப்பாரு. சோ ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறமா பெரிய அளவுல ரீபர்ச்சேஸ் நடக்கிறது அக்ரியில தான். நீங்க எலிமெண்ட்ஸ் ஆன் அண்ட் ஆன்ல ரிசல்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட்ல ரீபர்ச்சேஸ் நடக்காது. ஆனா அவங்க த்ரூ பிசினஸ் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சோ டீமே இல்லாம பெரிய ஒரு டேர்ன் ஓவரும் பண்ண முடியும், பெரிய அளவுக்கு இன்கமும் எடுக்க முடியும்னா அதுக்கு இந்தியா குரோ சூப்பரான ஒரு சான்ஸ். சூப்பரான ஒரு சான்ஸ். அது பெரிய ஒரு டீம் வந்து நல்ல வருமானம் எங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், சோல்ஜர், ஆர்ச்சர், வாரியர், டிசி, ஏடிசி உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இந்தியா குரோ. இதை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டீங்க, ரீபர்ச்சேஸ் ரெகுலரா இருக்கும், உங்களுக்கு ரெகுலர் இன்கம் கேரண்டியா இருக்கு. ஓகேங்களா? சோ அதை ஒன்று ஒர்க் அவுட் பண்ண பாருங்க. லாஸ்டா இதை மட்டும் சொல்லி முடிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேருக்கும், ஏன்னா யாரோ எல்லா வேற வேற தொழிலுக்கு வந்துட்டு நாங்க மாறி வந்தவங்க தான். பேசிக்கா விவசாய பரம்பரையா இருந்தவங்க நிறைய பேர் இடையில அதை நடத்த முடியாம மாறி வந்த இடத்துல இன்னைக்கும் கூட எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை நான் தொடர்ந்து நடத்துவேன், அதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடைஞ்சல்களை தாண்டி நடத்தி வந்திருக்கீங்க. இன்னைக்கும் நிறைய இடையூறுகள் இருந்தாலும் இன்னைக்கும் நான் விவசாயத்தை விடமாட்டேன்னு நீங்க புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி புடிச்சிட்டு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் எக்கோ சேம்பர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க அத்தனை விவசாயிகளுக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேருக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. இந்த நிமிஷம் இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் இண்டி எக்ரோங்கிறது எங்களோட பொருள், எங்களோட பிராண்டா இருந்துச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாரும் அது உங்களோட பிராண்டா பாருங்க, உங்களோட ப்ராடக்டா பாருங்க. அது நம்மளோட ப்ராடக்ட் இனிமே இந்த இண்டி அக்ரோங்கிற இந்த போர்ஸ்டாவும் சரி, க்ரோமேஜிக், இந்த எந்த மருந்தாகட்டும், இது எதுவுமே ஏதோ ஒரு கம்பெனிக்காரங்களோடது, ஏதோ ஒரு லீடரோடது அப்படி நினைக்காதீங்க. இது உங்களோடதுன்னு நினைங்க, உங்களோடதுன்னு நினைங்க. கண்டிப்பா அதுக்கு உண்டான நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதை வந்துட்டு எக்கோ சேம்பர் சார்பா உங்களோட வெல்விஷரா, உங்களோட ஃபேமிலி மெம்பரா நாங்க சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா பெரிய ஒரு நல்ல விஷயம் இது மூலியமா நடக்கும். இயற்கை விவசாயம் நல்லபடியா நடக்கும், லாபகரமானதா நடக்கும், எல்லாருக்கும் நல்ல உணவு, இயற்கையான உணவு எல்லாருக்கும் கிடைக்கும். நிச்சயமா எக்கோ சேம்பர் அதுக்கு என்னைக்கு முன்னாடி நின்று வழி நடத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லதை மனசுல விதைக்கும். எக்கோ சேம்பர் எப்பவுமே மனசுல நல்லதை விதைக்கும். இனி வந்துட்டு தோட்டத்திலையும் இனிமே நல்லது மட்டுமே விதையும், நல்லது மட்டுமே விளையும். ஏன்னா விதைக்கிறதா விளையும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லதை விதைப்போம், நல்லதை விளைய வைப்போம். ட்ரைனிங்க்கு கிட்டத்தட்ட நான் 20 நிமிஷத்துக்கு மேல 1/2 hour கிட்ட டைம் கூடுதலாக எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளோ தூரம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் மோகனன் சாருக்கும் எக்கோ சேம்பரோட டாப் லீடர்ஸ் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, இவ்வளோ நேரமும் பொறுமையாக கேட்ட உங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அக்ரி காம்பினேஷனை பத்தி, ஒரு உரம் கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது, இதை பத்தி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குன்னா உங்களோட லீடர்ஸ் கிட்ட கேளுங்க. அவங்க த்ரூ என்டிசி அபோவ் லீடர்ஸ் கிட்ட அந்த டவுட் வரும். என்டிசி அபோவ் லீடர்ஸ் வந்துட்டு குரூப்ல கேளுங்க. அதுல எனக்கு இது ஆன்சர் பண்ண முடியுதுன்னா நான் ஆன்சர் பண்றேன். என்டிசி லீடர்ஸ், எஸ்டிசி லீடர்ஸே உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலேயும் டவுட் இருக்குன்னா நீங்க கேளுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சா விஷயத்த நான் சொல்லித்தரேன். உங்களோட லீடர்ஸ் மூலியமா இங்க இருக்கக்கூடிய புது ஒரு விவசாயிக்கு கூட அந்த தகவல் வந்து கிடைச்சிரும். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ மாரிச்செல்வம் சார். உங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். தேங்க்யூ அருண் சார். இப்ப நம்மளோட அருண் சாருக்கு இவ்வளவு அழகா ஒரு சாதாரண ஒரு நபருக்கு கூட புரியுற மாதிரி இவ்வளவு கிளியர் கட்டா எடுத்த அருண் சாருக்கு ஒரு நல்ல ஒரு ஜோரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம்ல.
கைத்தட்டல் மூலியமா அவருக்கு நன்றி தெரிவிச்சிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ அருண் சார். அப்ப ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றதா பிளானு. ஆனா ஒரு ஹாப்பி என்ன அப்படின்னா, ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம் 6:40க்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. 1000 லிங்க் ஆயிருச்சு. சோ இப்ப சாரு நம்மளோட ஃபவுண்டர், நம்மளோட மதிப்பிற்குரிய காட்ஃபாதர் லீடர், மதிப்பிற்குரிய மகா குருஜி மோகனன் சாருக்கு இந்த டைம்ல நல்ல ஒரு மனமார்ந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். சார் சொன்னது என்னன்னா, கடைசியில என்னையவே குரூப்ல ஜூம்ல வர முடியாம ஆயிப்போச்சு மாரி அப்படின்னாங்க. அது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம எல்லாம் என்ன பண்ணியாச்சு, உள்ள வந்தாச்சு. அப்ப நம்மளோட கூட்டமெல்லாம் இங்க இருக்கீங்க. உங்க எல்லாரையும் நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்பாட்லைட் பண்றேன். இன்னைக்கு பார்த்தா நம்மலாம் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து விவசாயிகள்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாம் நம்ம பார்க்கணும்ல. குரூப்பா இருக்கிறவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்பாட்லைட் பண்றேன். ஒரு ஜோரா உங்களோட ஒரு கைத்தட்டலோட நம்ம ப்ரோக்ராம் முடிக்கலாம். வரிசையா ஒவ்வொருத்தங்களா நம்ம பார்க்கலாமா? எங்க குரூப்பா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட். ஓகே. அப்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்ப இன்னைக்கு ப்ரோகிராம் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நன்றி சொல்லி